கூப்பிட்டு வரும்போது வெப்பன் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது சீஸ் பண்ணீங்களா? வெப்பன்லாம் எதுவும் இல்லை சார். என்னோட மொபைல் போன், ஐடி கார்டு, அப்புறம் அவனோட பர்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் சார். கொலை செய்யப்பட்ட தம்பிதுரைக்கும் இவனுக்கும் ஏதோ ஓ இவர்தான் அவரா? முன்விரோதம் இருக்கான்னு அவரோட ரியல் எஸ்டேட் கம்பெனில விசாரிச்சீங்களா? விசாரிச்ச வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை சார். பட் சிட்டில பிக் ஷாட்ன்றதுனால ஏகப்பட்ட ப்ரெஷர் சார். ஆமா ஆமா, நான் பிபி மாத்திரை 1க்கு 2 போட வேண்டியதா இருக்கு. சார் டிசி வந்துட்டு இருக்காருங்க. ஓவர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஏன் டேவிட் ஹாஸ்பிட்டல் போல? நாளைக்கு போறீங்க. உடம்பு பார்த்துங்க. நான் தேவைன்னா கூப்பிடுறேன், நீ கூப்பிடுறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன ஏதாவது சொன்னானா? இன்னைக்கு ஏகாதேசி, மௌன விரதமா சார்? சென்ஸ்லெஸ் பண்றது போல இதுல விரதம் வேற. அதுக்கு நீங்களும் ஒத்து ஊதுறீங்க. ஃபுல் நைட் கேட்டானா சார்? 1 hour மட்டும் பெர்மிட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் சார். எப்ப பிக்கப் பண்ணீங்க? ஐயா மதியம் ஒரு 3:30 மணி இருக்குங்க ஐயா. இவன் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருந்தான். அப்பதான் ஓ, அந்த பையன் தான் வெளியே உட்காந்துருக்கானே. ஆமாங்க ஐயா. அவனுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தீங்களா? கொடுத்துருப்பாங்க சார். நம்ம ரோசி தான் பாத்துக்கிறாங்க. சாமி, நீங்க எப்ப மலைக்கு போறீங்க? இந்த கேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சார். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு மெயில் வந்துருக்கு சார். என்னவா? ஒன்னும் இல்ல சார், இவனை அடிச்சு துன்புறுத்தாம விசாரிக்கணும்னு சொல்லி. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா அவரு? ஏய் மாசலாமணி, நீ ஒன்னும் பேசலாம் வேணாம். டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கொலையை எப்படி பண்ணனு மட்டும் எழுதி கொடு. அவனுக்கு 4 பேப்பர் கொடுங்க. இந்தா. இத வச்சு எழுது. திலகா ஆபீஸ்ல இருக்க, சொல்லுமா. பேசலாமா? குட்டிமா டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா. நீங்க டின்னருக்கு வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ நம்ம டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரேன். எத்தனை பேர் இருக்குங்க? ஒரு 3-4 பேருக்கு பேக் பண்ணுமா. நம்ம சாமிக்கு மட்டும் செய்வோம். சரிங்க, அனுப்பி வைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல மாமா. மனச கல்லாக்கிக்கிட்டு வேணா. என்ன பேப்பர் பாருங்கடா. சாமி, ஐயா அந்த ஃபேனை கொஞ்சம் குறைச்சு வைங்க. சரிங்க. ஏய், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. மேலே எஞ்சி உட்காரு. கையெழுத்து மட்டும் போட்டுட்டு கொடுத்துறேன். உன் கையெழுத்து தானே போடுற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? பெருமாள் துணை. என் பெயர் மாசிலாமணி. மதுரைக்கு பக்கத்தில் மேலூர் என் சொந்த ஊர். ஐயா அது சொந்த ஊருங்க ஐயா. ஏய், சொந்த ஊர்னு நீ எழுதிருக்கடா. 2.5 வருஷமா நான் பிசிசி கிளப்ல செக்யூரிட்டியா வேலை பாக்குறேன். நான் ரொம்ப ஏழை. எனக்கு ஒரு மனைவியும் மகேஷும் மட்டும்தான் சொந்தம். அதே கிளப்ல மனைவி ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பார்த்தாங்க. மகேஷுக்கு காத்தாடி நான் உசுறு, எனக்கு மகேஷ்னா உசுறு. பெருமாள் துணை. என்னடா பக்கத்துக்கு பக்கம் பெருமாளை கூப்பிடுற? நான் இப்படி எழுதுறது உங்களுக்கு கடுப்பை உண்டாக்கும். ஆனா நான் இப்படிதான் சொல்ல தெரியும். நான் தம்பிதுரைய கொல்லல. எவன் சார் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்க போறானுங்க? இவனுங்களா நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கே வரானுங்க சார். மேற்கொண்டு படிங்க. எனவே நான் குற்றமற்றவன் என்பதை புரிந்து என்னை மன்னித்து விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் அன்போடு அடிபணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன் மாசிலாமணி. சார், இவனெல்லாம் நம்ம ஸ்டைல விசாரிச்சாதான் சரியா வருவான். வெங்கடேஷ், அவன் தான் இல்லன்றா சும்மா அவனை போய் டார்ச்சர் பண்ணிட்டு. நீ உட்காரு மாசிலாமணி. ஏன் வெங்கடேஷ் சார், சஸ்பெக்ட் வேற யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கலாமா? ஏன் சார் புரியல? சூடா காஃபி கொண்டு வர சொல்லுங்க, அப்ப புரியும். மாசிலாமணி, நீ என்ன சாப்பிடுற? இப்ப புரியுது சார். எனக்கு வேணும். டீயா காஃபியா? இன்னைக்கு விரதங்க. அதான் முடிஞ்சிருச்சேயா.
நீங்க முடிச்சு வச்சது மௌன விரதம். இன்னைக்கு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் நாம் விடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட படலப்படாதுங்க. அப்படி என்ன வேண்டுதல்? வெளியில பாத்தீங்கல்ல என் பையன் மகேஷ், அவனுக்கு அல்பாயுசு போயிடும். அதான் அதுக்குதான் விரதம். நான் ஐயா மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு சொன்னீங்க. வருது எல்லாம் வருது. காத்தாடி வருது, எல்லாமே வருது. வெங்கடேஷ் சார் நீங்க எதோ சொல்ல வந்தீங்களா? சார் எனக்கு கூட நீங்க சொன்னதுதான் சரின்னு படுது சார். அந்த கொலை நடந்த ஏரியாவுல இருந்த சிசிடிவி கேமராவை யாரோ திருப்பி வச்சிருக்காங்க. அதுல இவன் அங்க வந்ததும் போனதும் பதிவாயிருக்குங்கிறத தவிர இவன் தான் அந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்கா இல்ல சார். கேமரா ஆன்ல இருக்குல்ல? ஆமாங்கய்யா. ஐயா காஃபிங்க. மாசலாமணி தலையில என்ன காயம்? அது சார் பெசன் நகர்ல 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட ஏதோ பிரச்சனை, அவன் அடிச்சு மண்டைய போந்துட்டான். அந்த கேஸ் கூட கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆனா பாருங்க சார், செருப்பு தைக்கிற மாதிரி தைச்சிருக்கானுங்க. ஏழைங்கனாவே அப்படிதான் சார். ஐயோ ஐயோ, அதை நீ விடுப்பா, அவங்க பாத்துப்பாங்க. இருப்பா பத்திரம். அவனுக்கு ஒரு 4 பேப்பர் கொடுங்க. மாசலாமணி இப்ப நீ எழுதி கொடுத்தல, அது திரும்ப இன்னொரு தடவை அப்படியே எழுதி கொடுத்து. எழுதி கொடுப்பா. சாமி இப்ப மாட்டோம். ஏய் மேலே உட்காந்து எழுது. என்னையா பண்றாங்க? என்னது இது? யோ என்னையா இது? மறுபடியும் எழுதி கொடுறானா ஏதோ கார்பன் காப்பி எடுத்து நீட்டுற. ஆமா, கார்பன் பேப்பரை வச்சு நீ எதுக்கு எழுதுன? ஐயா நீங்க கொடுத்த ஃபைல்ல கார்பன் இருந்ததுங்கய்யா. ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி காப்பி கொட்டிடுச்சுன்னா கூட யூஸா இருக்குமேன்ட்டு தான். இல்லனா இன்னொரு தடவை நான் எழுதி கொடுக்க சொல்லுவீங்க, அதே மாதிரி எழுதுறேன்னு செக் பண்றதுக்காக. ஒரே மாதிரி எழுதுறது உங்களாலே முடியாது, என்னாலே முடியாதுயா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சீங்கன்னா ஐயா கிட்ட நான் என்ன எழுதி கொடுத்தேன்னு என்கிட்ட ஒரு காப்பி இருக்கிறது உபயோகமா இருக்கு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க வெங்கடேஷ்? சார் இவனெல்லாம் கட்டி தொங்க விட்டா சார் சரியா வருவான். இருங்க வெங்கட். கத்துறாரு சார். பேசாதடா, நான் உன்னை பயமா இருக்கு சார். பாரே இப்ப உன்னை அடிச்சு வெங்கட் சொல்லுங்க சார். விட்டா பேசிக்கிட்டே இருக்க. வெங்கட் சார் அவன் எவ்வளவு கூலா நம்மள டீல் பண்றான் பாத்தீங்களா? ரொம்ப கிளவரான ஆளியா நீ. உன்னை அரெஸ்ட் பண்ண 2 மணி நேரத்துக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து மெயில் வர வைக்கிற. நாளைக்கு உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா என்ன எழுதி கொடுத்தோன்றதை காமிக்க இங்கேயே ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கிற. சோ நீ எதை பண்ணாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் பண்றல, இந்த கொலை உட்பட. ஐயா நான் ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் பிளான் பண்ணி போகலையா. இந்த போலீஸ் அடி தாங்க முடியாதுன்னு தான் இதானே. ஆமாமா. நான் சீனியர் லாயர் வேதாச்சலத்திட்ட ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி போலீஸ் புடிச்சு போறாங்கன்னு. அவர் தான் இந்த இது பேர் என்னங்கய்யா? ஹியூமன் ரைட்ஸ். அதுக்கு அவர் தான் மெயில் அனுப்ப சொல்ல சொன்னாரு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புத்திசாலி எல்லாம் இல்லைங்கய்யா. தெரியுது. இந்த கேஸ விசாரிக்க ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 2 பிசி போதும். இதுக்குள்ள டிசி சாரே வராருன்னா கேஸ் ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சுக்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், வச்சு பேத்துருவேன். வெங்கட் சொல்றியா இல்லையாடா? வெங்கட் இருங்க. கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி யாரையும் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்ல சார். என்ன மசலமணி? அதனாலதான் நான் அவரை பார்த்தே பேசுறது இல்ல. ரொம்ப டெரரியா அவரு. நீங்க தான் ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. நான் பேசுறது தான் சாஃப்டா இருக்கும் மசலமணி. ஆனா என் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். தாங்க மாட்டேன். இப்போ கூட இந்த கேஸ்ல இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு கேஸ்ல இன்வால்வ் பண்ணி என்கவுண்டர் கூட பண்ண முடியும். பாக்குறியா? சார் இந்த பரதேசிக்கெல்லாம் இவ்வளவு மரியாதை தேவையில்ல சார். மனித உரிமையாவது மண்ணாங்கட்டியாவது. நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுங்களேன். வெங்கட் இப்ப கூட நான் இவன் முகத்துக்காக பாக்கல. வெளியில உட்கார்ந்துருக்கானே இவன் பையன், அவன் மேல பரிதாபப்பட்டு தான் என்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏய் மாசலமணி உட்காரு உட்காரு. பார், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. நாங்க கேட்கறது கிடைக்கிற வரைக்கும் எங்களோட இன்ட்ராகேஷன் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். அதுல இது ஒரு டைப். சோ ஒழுங்கா கோஆபரேட் பண்றது உனக்கு நல்லது. புரியுதா? ரோசிகா, அந்த காத்தாடி கொஞ்சம் என்கிட்ட கூட. உனக்கு தான் வந்து தரேன். ரோசி வந்துட்டேன் சார். எல்லா மெடிசனும் கிடைச்சதா? கிடைச்சது சார். இந்த ஒரு சிரப் மட்டும் பர்டிகுலர் ஃபார்மசில வாங்க வேண்டியதா இருந்தது. சரி, அங்க வச்சுட்டு கதவை முட்டு போ. எஸ் சார்.
மாசிலாமணி, மாசிலாமணி, ஐயா இது என்னன்னு தெரியுதா? எப்படியா தெரியாம இருக்கும்? மகேஷுக்காக மாசம் 2 தடவை வாங்குறேனே. இது நல்லா இனிப்பா இருக்கும்ட்டு நல்லா குடிச்சிருவாரு. இந்த மாத்திரை இருக்கு பாருங்க, அதை கொடுத்தோம்னா துப்பு துப்புன்னு துப்பிடுவான். அதை கொடுக்கறதுக்குள்ள நம்ம உசுறு போயிடும். உன் பையனுக்கு என்ன வியாதி? இந்த துஷானே மஸ்குலர் டெஸ்டோபியாவாம். சொல்லி சொல்லி இது எனக்கே வாயில வந்துருச்சு. அப்படின்னா அது அப்படின்னா உடம்புல இருக்க உறுப்புலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யாம முதல்ல கால் போச்சு, இப்ப கண்ணு போச்சு. அப்புறம் அப்படியே இந்த நுரையீரல இருக்க சதையெல்லாம் வந்து வேலை செய்யாம மூச்சு விட முடியாம இன்னொரு 5-6 வருஷம் தான். எவ்வளவு வருஷமா இந்த நோய்? வயித்துல இருக்கும்போது. சோ இந்த மருந்த மாசம் 2 தடவை வாங்குறேன். அதான் செல்வம். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கொடுங்க சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். இதுல கொலை நடந்த இடத்துல கிடைச்ச பிரிஸ்கிரிப்ஷனும் நீ உன் ஏரியாவில் வாங்கின மெடிக்கல் பில்லும் இருக்கு. இது எல்லாம் வச்சு நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் கிடையாது. சாரி சார், அவர் என்ன கேட்டுட்டு இருக்காரு, நீ நம்ம அதை புடிச்சு சொரிஞ்சிட்டு இருக்க. வெங்கட் ரிலாக்ஸ். எக்ஸ்பைரி டேட் சார். இதுக்கு ஆயுசு சீக்கிரம் முடிய போகுது. மகேஷ் மாதிரி இந்த கண்ணுக்கு போடுற சொட்டு மருந்து மட்டும் நம்ம ரோசி மேடத்தை கூப்பிட்டு ஒரு 2 சொட்டு போட்டு விட சொல்லுங்க. ஜென்ஸ் யாராவது போட்டுற போறாங்க. முரட்டுத்தனமா கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் செப்டிக் கிப்டிக் ஆயிடும். ரோசி, வந்துட்டேன் சார். அந்த ஐ டிராப்ஸ் வாங்கிட்டு போய் அந்த பையனுக்கு போட்டு விடுங்க. இதுல வேற ஓட்ட போடணும். இதுல ஓட்ட போடும்போது இந்த பின்ன எடுத்து போடுவீங்கல்ல, துருகிரு பிடிச்சிருக்கான்னு பார்த்து போடுங்க. இல்லனா அது ஒரு பிரச்சனை ஆயிடும். போலீஸ்னாலே முரட்டுத்தனமா தான். பர்றா, நீ தான் இந்த கொலையை பண்ணனு ஒத்துக்கிறியா இல்லையா? இவ்வளவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? சாமி நவருங்க. ஏய் உண்மையை சொல்லு, ஐயா இருக்காருல்ல? கமிஷனர் ஐயா இருக்காருங்கிற தைரியத்துல தான் ஏன் சொல்றேன். இதுல கமிஷனர் எதுக்கு இருக்கிற? இது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க கடைசியா அவர்கிட்ட தானங்க கொடுப்பீங்க, அதனாலதான் அப்படி. ஐயா கேமரா ஆன் பண்ணுங்க. சாமி ஒரு நிமிஷம். அது காஃபி கொட்டுச்சுல, அதோட கட் பண்ணிட்டு இதுல இருந்து ஜாயின் பண்ணி. சரிங்க. சாமி சார், கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அந்த துண்டை எடுங்களேன், அது ஃபுல்லா மறைக்குது இல்ல. இதாச்சு, நீ பேசுப்பா. இப்போ சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லு, நீ ஏன் அந்த கொலையை பண்ண? முதல்ல எப்படி பண்ணேன்னு சொல்லட்டுங்களா? சொல்லி தொலை. கொழுப்பியா? பணக்கொழுப்பு. அதை கரைக்கிறதுக்காக டெய்லி அவன் வாக்கிங் போவான். அவன் போட்டிருக்க ஷூ மட்டுமே 24,000 ரூபாய். 3 மாசம் சம்பளம்யா. இந்த மாசம் வேற வேலைக்கே போகல, அதுக்கு எவ்வளவு பிடிச்சுக்கோ. மாசிலாமணி, இங்க கேமரா பார்த்து பேசு. தம்பிதுரையை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவனுடைய சின்ன வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்திருக்கான். நைட் வந்து அங்கதான் தங்குவான். அதை யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய பென்ஸ் காரை கொண்டு போய் அங்க இருக்கிற அம்மன் கோயில்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துருவான். காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அப்புறம் அவர் அப்படியே வீட்டுக்கு போவாரு. நடுவுல வந்து ஒரு மூத்திர சந்தை ஒண்ணு இருக்கு. டெய்லி வந்து அங்க ஒண்ணு கடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மேல போவான் அவன். அங்க அப்படியே பயங்கர இருட்டா இருக்கும். அதே இடத்துல அவனை காலி பண்ணிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேமரா கொண்டு போய் வச்சிருக்கானுங்க அங்க. நான் போய் அந்த சிசிடிவி கேமராக்கு பின்பக்கமா போய் அதை வேற பக்கமா திருப்பி வச்சிட்டேன். அங்கதான் அந்த டிராபிக் ராமசாமி வந்து மறியல் பண்ணாருங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் பேனர் எல்லாம் கொண்டு போய் சாச்சி, பெரிய 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 பேனர் அப்படியே செவுத்தோரமா அப்படியே சாச்சி வச்சிருப்பானுங்க. அதுக்கு பின்னாடி போய் நான் மறைஞ்சுக்கிட்டேன். இந்த குளிருக்கெல்லாம் போடுவாங்கல்ல அந்த குரங்குள்ளா, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அதை அப்படியே பண்ணி காட்டு. குரங்குக்குள்ளாவ எப்படியா பண்ணி காட்டுறது இப்போ? ஏய், என்னையா அப்படி பாக்குறீங்க? ஒரு கொலையை பண்ணிட்டு உன்னால எப்படி இவ்வளவு ஃபன்னியா பேச முடியுது? போ, அப்படி போய் நடிச்சு காட்டு. எனக்கு நடிப்பு அவ்வளவு வராதுங்கய்யா. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஏதோ ஒரு ஆஸ்கர் நாமினி மாதிரி பேசுறான் பாரு. விடுங்க சாமி.
அன்னைக்கும் இதே மாதிரி குரங்குல்லாவை போட்டுக்கிட்ட அந்த பேனர்களுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். ஹலோ ஹலோ கேக்குதா? வரோம். சிக்னல் வீக்கா இருக்குதா உன்ன மாதிரி? கிட்டே வரோம். சரியா வாயில வச்சு பேசுறா, கேக்கலைங்க. ஹலோ ஹலோ செந்திலே, சொல்றா. சொல்றா என்ன என்ன மேட்ரு? அவன் அடிக்கிற ஒண்ணுக்கு என் கால்ல படுது. அவன் என்ன பாத்துருவானோ நான் பயந்து நின்னுட்டு இருக்கேன். அவன் பக்கத்து பேனர்ல இருக்கிற ஓவியாவையே பாத்துட்டு இருக்கான். புருஷன் பொண்டாட்டிக்கு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பவர் எழுதி வாங்கிடு, போடலன்னு மக்கர் பண்ணா போட்டு தள்ளிடேனா? போலீஸா? பணம்னா போனமே வாயை திறக்கும், போலீஸ் திறக்க மாட்டானாடா? ஏசி சார், போலீஸ நக்கல் அடிக்கிறான் பாத்தீங்களா? நக்கல் அடிக்கிறது யாருன்னு தெரியுது, நீ மேல சொல். மேல இல்ல சார், கீழே குனிஞ்சான், பேண்ட் ஈரமாயிடுச்சுன்னு. அவன் குனிஞ்சிட்டு இருக்கும் போதே கதையை முடிச்சிடணும்னு கை மாத்தி பேசுறதுல கையை ஈரமாவது பேண்ட் ஈரமாவது. அப்படியே அப்படியே மாசிலாமணி, என்ன வெப்பன் யூஸ் பண்ண? தனசெல்வம், அவன் யூஸ் பண்ண வெப்பன் ஆக்சுவலா சார் அந்த காத்தாடி விடுறதுக்கு ஒரு நூல் அதுமா. நான் சொல்றேன் சார். காத்தாடினா மகேஷுக்கு உசுருன்னு சொன்னேன்ல, அந்த உசுருன்னு எவ்வளவு நாளைக்குன்னு தான் தெரியல. சொல்லு மாமா, குழந்தைக்கு என்னவா? டாக்டர் என்னதான் சொல்றாரு? சரி சரி, மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு மாமா. என்ன ஏண்டி கேக்குற? என்ன யாரு கேக்குறா? அந்த கடவுளை தான் கேட்கணும். எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு. இன்னும் 10-12 வருஷம் தான் இருப்பானா? மாசிலாமணி, மாசிலாமணி, என்னையா பாதி எங்க கிட்ட பேசுற, பாதி உனக்குள்ளேயே பேசுகிற? ஒண்ணுமே புரியலையே. ஐ திங்க் ஹி இஸ் மென்டலி டிஸ்டர்ப்ட். அப்படி நடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் சார். பார்க்கலாம். மாசிலாமணி, கரகரன்னு அர்த்தம் சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லலையே. ஆமா, அது கரகரகரன்னு மாஞ்சா நூல் தான் யூஸ் பண்ணேன். தெரிஞ்சதும் நானும் கேட்கல. மாஞ்சா நூல் போட, மாஞ்சா நூல் போட்டு காத்தாடி எடுத்துக்கிட்டு நானும் பீச்சுக்கு போ. அங்க போய் மாசி மாசி, இப்ப நல்லா காத்தடிக்குது, உட்றவா உட்றவா, சீக்கிரம் சொல்லு, உட்றவா. சிரிப்பா, அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பு டேய் மாசிலாமணி, கொலை எப்படி செஞ்சேன்னு சொல்றானா, காத்தாடி எப்படி விட்டேன்னு ரீல் விட்டுட்டு இருக்க? சார், எனக்கு இப்படிதான் சொல்ல தெரியும். முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா நீங்களே ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். வெங்கடேஷ் சார், அவன் இஷ்டத்துக்கு சொல்ல விடுங்க. அவன் இஷ்டத்துக்கு தானே சார் சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, நாம இங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏய், சு, போ, போ. கழுத்தை எதுல அர்த்தம் தானே கேட்டீங்க? காத்தாடி விடுறதுக்கு யூஸ் பண்ற மாஞ்சான ஒன்று இருக்குல்ல, அதான். அத வெறுங்கையில கட்டினா கையெல்லாம் அறுத்துரும். கிளவுஸ் எவ்வளோடான்னு விலை கேட்டா 75 ரூபான்றானுங்க. அது இருந்தா என் பையனுக்கு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ பூஸ்ட் வாங்கி கொடுப்பேன். அதனால 2 கையிலையும் கர்ச்சிஃப கட்டிக்கிட்டு எனக்கு முன்னாடி குனிஞ்சவன் கழுத்துல மாஞ்சானோட போட்டு இறுக்கி கழுத்து நரம்பு அறந்து அப்படியே சரிஞ்சு அவன் துடிப்பு முழுசா அடங்கல. அங்க இருந்து இன்னும் ஒழுகிட்டே இருந்தது. அத பார்த்ததும் எனக்கு பயங்கர ஆத்திரம் ஆத்திரம். பக்கத்துல ரெடியா வச்சிருந்த கல்ல அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். சாவுடா. சாமி, யாராவது கூட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்க. அங்கிள், ரோசி அக்காவை கூப்பிடுங்களேன், பாத்ரூம் போகணும். இத கட்டிக்கிட்டு கொலையை பத்தி பேசிட்டு சாமி சரணம்
சாமி சார் சொல்லு. வெளியில மகேஷ் கேட்டானா அப்பா வந்து ஒரு போலீஸ் இன்டர்வியூல இருக்காரு. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்றதுனால அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி அடுத்து என்ன கேட்கறதுன்னு தெரியாம சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பையன்கிட்ட எப்பவுமே நான் அப்படிதான் பில்டப் பண்ணி சொல்லுவேன். ஒரிஜினலா நான் வந்து அந்த கிளப்ல செக்யூரிட்டியா இருக்கேன். ஆனா என் பையன்கிட்ட வந்து நான் மேனேஜரா இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். பயங்கர கிண்டல் பிடிச்சவன் நீ ஒரு கொலையை பண்ணிருக்கேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா சார்? சொல்லிட்டு செய்யறது இல்லையா? மாப்பு தானே போடுற, மாப்பிள மாதிரி போடுற. வேலைக்கு புதுசா சொல்லுங்க சார். இதுக்கு எதுக்கு ஏசிடிசி எல்லாம் வர வச்சுங்க? அவன் தான் முரண்டு பிடிக்காம நடந்தது எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டேன். தனசெல்வம் சார். வீட்டுக்கு போன் பண்ணி நான் நேரா டின்னருக்கு வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிருங்க. ஓகே சார். மாசலாமணி சார், இவ்வளவு நேரம் நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே எழுதி கொடுத்துருப்பான். அவன்கிட்ட பேப்பர் கொடுங்க. எஸ் சார். இந்தாங்க சார். என்னது இது? எழுதி கையெழுத்து கூட போட்டிருக்கேன் சார். ஏய், என்ன விளையாடுறியா? நான் இதை கேட்கல. இப்ப சொன்ன கரகரன் கழுத்தா இருத்தேன் நச்சுன்னு கல்ல தூக்கி போட்டு சாகடிச்சேன்னு அதை எழுதி கொடுறான்னா ஏற்கனவே எழுதின பேப்பரை நீட்டுற. இதுல அதுதான் எழுதியிருக்கேன். எதுல எதான் எழுதிருக்க பாருங்க. பெருமாள் துணை அனுப்புனர் மாசிலாமணி. மதுரைக்கு பக்கத்துல மேலூர். எனக்கு மனைவியும் மகேஷும் தான் சொந்தம். நான் இப்படி எழுதுறது உங்களுக்கு கடுப்பு உண்டாக்கும். நான் தம்பிதுரையை கொல்லல, அவனோட தீவினை என் ரூபத்துல வந்து கொலை செஞ்சதுன்னு அவனை ஏன் கொலை செஞ்சேன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறேன். நான் கூடயா நீங்க அப்செட் ஆனதை பார்த்து யாரோ நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க போல இருக்குன்னு பார்த்தேன். அப்ப நான் டேப்பை திறந்து வச்சேன் இல்லைங்க, திடீர்னு யாரோ மோட்டர் ஆன் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க படிக்கலையா? அவனுக்கு வாக்கிங் போற பழக்கம் உண்டு. அதனால அவன் எந்த வழியா வாக்கிங் போனானோ அந்த வழியா நான் காத்துட்டு இருந்தேன். பொண்ணுக்கு அடிச்சுக்கிட்டே பேசினதுனால அவன் பேண்ட் ஈரமாயிடுச்சு. அவன் குனிஞ்சா அப்ப மாஞ்சா நூல் போட்டு அறுத்துட்டு அவனோட ஆண் உறுப்புல கல்ல போட்டு நசுக்கி கடவுள் தான் அவன் செஞ்ச பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுத்திருக்காரு. முட்டாளாக்குறான் சார் இவன். அதையா சரியா படிக்கலனாவே இப்படிதான்யா. அப்ப நான் சரியா படிக்கல, இப்ப நான் கஷ்டப்படுறேன். அப்ப ஏசி ஐயா சரியா படிக்கல, இப்ப நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. ஏசி ஐயா என்ன நினைச்சிருப்பாரு? எந்த குத்தவாளி தன்னுடைய குத்தத்தை ஒத்துக்க போறான்னு நினைச்சிருப்பாரு இல்லைங்கய்யா? டேய் போ போய்க்கார். இவங்கிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு நாளைக்கு காலைல கோர்ட்ல இவனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஏய், இதுல ஒரு கையெழுத்து போடு. வெங்கடேஷ், நான் கிளம்புறேன். ஓகே சார். ஐயோ ஐயா ஐயா, என்னையா ஒண்ணும் சொல்லாம போறீங்க? ஏன் ஊட்டியே சொல்லிட்டு போணுமா? ஏழை சொல்லு சபையருமா. நான் என்ன அரசியல்வாதியா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறதுக்கு? இது பாருங்கய்யா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா இங்கிலீஷாவே இருக்கியா. இது என்ன ஏதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம எப்படியா நான் கையெழுத்து போடுறது? தனசெல்வம், நீங்களும் சேர்ந்து என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. சார், அவனே ஒரு அகராதி அவங்கிட்ட தமிழ்ல மாத்தி கையெழுத்து ஐயா, இது தமிழ்ல மாத்தி எடுத்துட்டு வர வரைக்கும் நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுங்களா? என்ன? சீக்கிரம் சொல்லு. அதான் அந்த போன ஜனவரி 16ஆம் தேதி மதுரைக்கு பக்கத்துல அந்த மாட்டுதாவணிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வந்து காலங்காத்தால ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவனோட என்னையா பெரிய ரோதனையா போச்சு. ஏய், அது எதுக்குடா நாங்க கண்டுபிடிக்கணும்? அத மதுரை எஸ்பி கிட்ட தான் கேட்கணும். அத நீங்களே ஐயா நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்ற நல்லா இருக்குங்கய்யா. இந்தா கையெழுத்து போடு. சரியா, எனக்கு என்ன, நானு கையெழுத்து போடுறேன். ஆனா இதெல்லாம் கரெக்டா இருக்குங்கல்ல? ஏன்னா கண்ணாடி இல்லாம எனக்கு கண்மூடித்தனமா கையெழுத்து போட்ட அப்புறம் அது இப்ப எதுக்காக நீ அதை பத்தி கேட்ட? இல்லையா, அந்த மதுரை கேஸ்ல யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருந்தா ரிலீஸ் பண்ணுங்கயா. ஏன்? அந்த கொலையை நான் தான் பண்ணேன். சார், இது ஐயா ஐயா ஐயா, தயவு செய்து யாரும் பதட்டப்படாதீங்கயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேங்கய்யா. இந்த கேஸ நான் மறைச்சாவது நான் தப்பிச்சிடலாம். அந்த கேஸ மறைச்சா யாராவது ஒரு அப்பாவிலேயே மாட்டிக்குவாங்க. ஐயா, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. என்ன நடந்ததோ அதை அப்படியே டீடைலா எழுதி நான் கையெழுத்து போட்டு வச்சேன். போதும், அதெல்லாம் ஒண்ணு நீ டீடைலா எழுதி கிடைக்க வேணா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன். அந்த சாமி சார், அந்த இது ஆன்ல இருக்குங்களா? இருக்கியா, நீ பேசு. டேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும்னு தாயா. கண்டிப்பா விடுதலை பண்ணிடலாம். நாங்க ஒரு மர்டர்ல உன்னை அரெஸ்ட் பண்ணா அதுக்கு முன்னாடி நடந்த மர்டரையும் நான் தான் பண்ண நீயே வாலண்டியரா அட்மிட் பண்ணிக்கிற. அதுக்கப்புறமும் உன்னை விடுதலை பண்ணுவாங்கன்னு நம்புற பாத்தியா? நான் என்ன நம்புறது இல்லையா,
உங்களையும் அந்த பெருமாளையும் தான் நம்புறேன். இன்னும் சொல்ல போனா உங்களையே அந்த பெருமாளை தான் ஏன் பாக்குறேன். பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பெருமாள் செஞ்சா என்ன, நீங்க செஞ்சா என்னையா? முந்தா நாள் கூட பாத்தீங்கன்னா பெருமாளோட பிஏ கிட்ட கொண்டு போய் எது பெருமாளுக்கு பியவா? அதான் அந்த பூசாரியா அவர் தானே நடுவுல எல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்து இதை வந்து பெருமாளுடைய பார்வை இது பாதத்துல வைங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னைக்கு வந்து அவருடைய பார்வை அதுல படுதோ அன்னைக்கு நான் விடுதலை தான்யா. ஏய், மாசல. ஐயா 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 எழுதுறீங்க, இந்தாங்க இதை குடிங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. இப்ப நான் சொன்ன தகவல்லாம் முதல்ல சரிதானான்னு யாராவது ஒருத்தரை கொஞ்சம் செக் பண்ணிக்க சொல்லுங்கய்யா. தனசெல்வம், அந்த மதுரை எஸ்பிக்கு போன் பண்ணி தொலைங்க சார். எஸ் சார். சொல்லு. ஜனவரி 16 காணும் பொங்கலுங்க. நான் வந்து 13ஆம் தேதியே வந்து மதுரைக்கு போய் சார், அங்க அந்த மதுரை அமுதா ராகுல் லாட்ஜ் தமுக்க மைதானம் ஸ்பீக்கர்ல போடுங்க. அதுல ரூம் போட்டு தங்கி இருந்தேன். சார். ராகுல், குட் ஈவினிங். ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக தான் போன் பண்ண சொன்னேன். போன ஜனவரி 16ஆம் தேதி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மாசிலாமணி, அது எந்த இடம்? இது மாட்டு தாவணிங்க. மாட்டு தாவணியில ஏர்லி மார்னிங் ஏதாவது மர்டர் நடந்ததா கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கா? ஓகே, நீ சொல்லு மாசிலாமணி. என்ன எது சொல்லுங்க? அந்த அமுதா லாட்ஜில தங்கி இருந்தது அங்க இருந்து இல்லைங்களா? அமுதா லாட்ஜில தங்கி இருந்தாங்க. நான் தங்கி இருந்த தமுக மைதானத்துல இருந்து அந்த மாட்டு தாவணி வரைக்கும். ராகுல் சொல்லுங்க. மார்னிங் 5:45க்கு வாக்கிங் போயிட்டு இருந்த வாசுதேவனுங்கிற சிட் ஃபண்ட் ஓனர் பேசுறீங்க. ரோட்ல மர்டர் பண்ணப்பட்டிருக்கான் சார். அந்த கேஸ்ல அக்யூஸ்ட் ஃபவுண்டர் ராகுல்? இல்ல சார், அந்த கேஸ் ரொம்ப ஃபிஷியா இருக்கு. அக்யூஸ்ட் முன்கூட்டியே போய் அங்க இருந்து சிசிடிவி கேமராவை வேற பக்கம் திருப்பி வச்சிருக்கான். ட்ராக்கர் டாக் சீசர் கூட தமுக்க மைதானம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அப்புறம் மர்டர் பண்ணவன் திருப்பதில இருந்து வந்தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கே தவிர எக்ஸாக்ட்டா ஃப்ரேம் பண்ண முடியல சார். ஆக்சுவலி the case is still pending சார். இல்ல, அந்த மர்டரை நான் தான் பண்ணேன்னு இங்க ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். Is it? Yeah, the enquiry is going on. I will keep you posted, Rahul. Can you please send his photo? Yeah, sure. Thank you. மாசிலாமணி, சார் ஒரு போட்டோப்பா. அதை வச்சுங்க பாரு. ஒரே நிமிஷம் சார், நான் போய் கொஞ்சம் மகேஷ பாத்துட்டு வந்துட்டுங்களா? என்ன இப்ப திடீர்னு? இல்ல சார், அவனுக்கு நானு அப்பப்ப ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு அவனை சிரிக்க வைக்கணும். இல்லன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான், அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுருவாரு. நீ எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் நடைய கட்டலாம். இல்ல நீ இங்கதான், அவன் அங்கதான். புரியுதுல்ல? சார், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீங்க என்ன ஒரு விதமா டார்ச்சர் பண்றீங்க. நான் அவனை 3:30 மணிக்கு போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு வரலான்னு போனேன். அங்க ஜீப் எடுத்துட்டு வந்து என்னையும் அவனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவனை அங்க உட்கார வச்சிருக்கீங்க, என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க. என்ன ரொம்ப நேரமா காணோன்னு அவன் அழ ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அவன் அழுதா உங்களுக்கு தெரியாது அவன் எப்படி ஆவான்னு. அப்படியே நின்னுடும். அப்படிதான் ஒரு தடவை ஆச்சு, அவ்வளவுதான். துடிச்சு செத்து போயிட்டோம், நாங்க செத்து போயிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் கொலை பண்ணுவேன். கொலை பண்ணிட்டு நானு ஜெயிலுக்கு சொல்லிடுவேன். நீங்களும் அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு? மாசிலாமணி, அமைதியா இருப்பா. காம் டவுன். இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் அப்படியே எதுக்கு? என்ன திடீர்னு போலீஸ் என்கொயரினா அப்படிதான். என்ன எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு என்ன, உன் பையனை பார்க்கணும் அவ்வளவுதானே. போட்டோ எடுத்துட்டு போலாம், முதல்ல கேமரா பாரு. சாமி, மாசிலாமணி இங்க பாரு. ஒரு நிமிஷம் அழுவ வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. போதும், ஏதோ ஒண்ணு அனுப்புங்க. செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஆமா, நீ எதுக்காக திருப்பதிக்கு போன? வேற எதுக்கே போவாங்க, எல்லாம் என் மகேஷ் பூரண குணமடையறதுக்கு தாயா. பர்டிகுலரா இந்த கொலைக்கு முன்னால நீ எதுக்காக திருப்பதிக்கு போன? என்னங்கய்யா நீங்க முதல்ல ஒரு கொலை பண்றேன், அதை சரியா பண்ணணும், அதுவும் உங்களை மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கு தான் போனேன். சரி, இந்த கொலையை எப்படி பண்ண? ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டுங்களா? என்னோட பெரிய டார்ச்சரா போச்சுடா. ஏன் பண்ணேன்னு கேட்டா எப்படி பண்ணேன்னு சொல்றேங்க, எப்படி பண்ணேன்னு கேட்டா ஏன் பண்ணேன்னு சொல்றேங்க. உங்களுக்கு இந்த மனசு வருத்தமே வேண்டாம்யா. இந்த கொலையை கூட நான் எப்படி பண்ணேனே சொல்லிடுங்கய்யா. சொல்லு. எதை சொல்லுங்கய்யா? எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டுங்களா இல்ல ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டுங்க? எதையாவது சொல்லி தொலைடா. தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கிறவனை விட தப்பிக்கவே முடியாம தப்பு செய்யறான் பாத்தீங்களா, அவன் தான் ஜாஸ்தி. நான் அந்த வேலை செய்யறேங்க இல்லையா, டிசிசி கிளப்ல 2 வருஷம் செக்ரட்டரியா இருந்தவன் தான் வாசுதேவன்கிற அந்த மதுரை வாசு. அவனை நான் தீத்து கட்டலான்னு முடிவு பண்ணதே அவளுக்காக தான். என்ன பிளாக்மெயில் பண்றாங்க.
அவங்க எடுத்ததெல்லாம் நெட்ல போட்டுருவேன்னு என்ன மிரட்டுறாங்க. பிளாக்மெயில் பண்றாங்களா? சொல்லி இருந்தா தீர்த்திருப்பல்ல அவங்கள. இந்த மாதிரி கோவப்படுவேன் தான் மாமா நான் மறைச்சேன். ரிப்போர்ட்டிங் ஐஜி ஆஃபீஸ் ஓவர். கோலவெறி வந்தது உஷா அந்த விஷயத்தை தயங்கி தயங்கி சொன்னப்போ. யார் அந்த உஷா? மாசிலாமணின்னு மொட்டையா போட்டிருக்கோம். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள்ல சிவப்பு எழுத்துல திருநிறை செல்வி, சௌபாகியவதி, மா உஷா, பிஜிடிசிஏன்னு அப்படியே அழகழகா கொட்டை கொட்டையா எழுதி. அதானே பிஜிடிசி. சார் அது 10ஆம் கிளாஸ் ஃபெயில் கூட படிக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் கோர்ஸுங்க. ஐயோ சார், எங்க கிராமத்துல அது பெரிய படிப்பு சார். அன்னைக்கு மணவர்ல கொண்டு போய் என்ன மாப்பிள்ள மாதிரி அன்னைக்குதான் முதல்ல ஒரு பட்டு துண்டு எனக்கு போட்டு விட்டாங்கய்யா. மாப்பிள்ள மெதப்புல உட்காந்துருக்க அப்படியே வராயா, குத்து விளக்குக்கு பட்டு புடவை கட்டின மாதிரி அப்படி வராயா. அப்படியே வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம்லாம் அப்படியே குரு 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 குருன்னு எல்லா பசங்களும் கத்துறாங்க. டேய் ஜோடி மாறி போச்சுரா, ஜோடி மாறி போச்சுரான்னு கத்துறாங்க. அப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு அழகு. ஏய், உன் லவ் ஸ்டோரியை கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல. நீ கொலை எப்படி பண்ணன்னு மட்டும் சொல்லு. ஏய், ஏன் வாசுதேவனை கொலை பண்ண? அந்த வாசு அந்த வாசு அந்த வாசுதேவனை துடிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சு. குருவி குஞ்சுங்க சார், ஒரு பூனை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கணும் அந்த மாதிரி. சார் சாரி சார், நான் உங்களை பூனைன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க அந்த குருவியா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஒவ்வொரு நிமிஷமா அந்த அந்த படபடப்பு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கேயாவது ஒரு பூனை சார், ஒண்ணு இல்ல சும்மா ரோட்ல போறவன் இவ்வளோண்டு கல்ல தூக்கி போட்டு அப்படி அடிச்சா போதும், அவ்வளவுதான். அதுக்குதான் தூக்குனா அவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போட்டா. சாமி இன்வெர்டர் ஒர்க் பண்ணல போல, என்னன்னு பாருங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? மாசிலாமணி பையன் மகேஷ்க்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சார். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார்? நோ அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். அப்படியே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நான் சொல்ற வரைக்கும் அவங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே சார். நீ போன ரூம் போட்டு தங்கினன்ற, அப்புறம் கல்ல தூக்கி போட்டேன்ற, நடுவுல என்னாச்சு? கரண்ட் வந்துருச்சு. முதல் நாள் நான் தள்ளி போட்டேன், 2வது நாள் தள்ளி போட்டேன், 3வது நாள் தான் கல்ல போட்டேன். 15, 13, 14 என்ன சார் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னா என்ன இளவு, எத்தனை இளவு மண்டையில எனக்கு இப்படிதான் சொல்ல வருது. நான் என்ன பரம்பரை கொலைகாரனா சார்? சாமி சார், டிசி சார் சொன்னார்ல அப்போ இந்த காப்பி கொட்டினதுக்கு அப்புறம் பேசினதெல்லாம் வெட்டிட்டு இதையும் எதையும் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நான் பின்ன முன்ன பேசுறதெல்லாம் நீங்க முன்ன பின்ன கொஞ்சம் சரியா போட்டுங்க. அதுக்கு மட்டும் நீங்க ஐயா கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு என்ன வருதோ சொல்லு. ஒண்ணுக்கு வருது சார். நீங்க ரொம்ப நேரமா என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க பாருங்க. நான் வந்து அதை அடக்கி வச்சிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிட்டு வந்துட்டுங்களா? போ. ஒரே ஒரு செகண்ட் தான் சார். அந்த காலத்தெல்லாம் போலீஸ் அடினா அங்கேயே ஒண்ணுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வேற என்ன அடிக்கவே இல்ல. குற்றவாளியா இருந்தா கூட அவனை மனிதநேயத்தோட தான் விசாரிக்கணும்னு புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த புரிஞ்சுக்கிறது மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதுதான் நான் நடுவுலயே வந்து சொல்லு மாசிலாமணி.
ஓகே ஓகே ஓகே. இந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அவன் எப்பவுமே கூட்டம் பார்ட்டிட்டு தான் இருப்பான், தனியாவே சிக்க மாட்டான். இந்த மாதிரி நாய்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி பூரா மூச்சு முட்டை தண்ணி அடிச்சுட்டு தொப்பையை வளர்த்துருவானுங்க. அந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக மறுநாள் காலையில ஷூவை மாட்டிக்கிட்டு வாக்கிங் போவானுங்க. இவனும் அப்படிதான், தினமும் எந்த பக்கம் வாக்கிங் போறான்னு தெரிஞ்சு ஐயோ அன்னைக்கும் காந்தி பார்க்ல இதே மாதிரிதான் சாமி, அந்த cigarette இருக்கு. 4:30 மணிக்கெல்லாம் அங்க போய் நின்னுட்டேன். அங்க போனா அங்க ஒரு இடத்துல ஒரு ஆள் உயர கார்பரேஷன் குப்பை தொட்டி இவ்வளவு பெருசு இருக்கும். இந்த பக்கத்துல செவுரு, அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப்ல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு மறைஞ்சு நிக்கிறேன். காரை விட்டுட்டு லாங்ல வந்துட்டு இருக்கான். தம் அடிச்சுட்டு வரான். கடவுளே 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 கடவுளே. இவனுங்கெல்லாம் நம்ம கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவனுங்களா இருமி இருமி நுரையீரல் அழுவி தானா செத்துருவானுங்க. அப்புறம் சங்குதான். விட்டீங்களாயா? இதே மாதிரி கம்ப்ளீட்டா விட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டிசி சார். யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. போற போக்குல இவன் புத்தனாய் நம்மள குத்தவாளி ஆக்கிடும் போல இருக்கு சார். வந்துகிட்டு இருக்கான். எவன்டா? ஜி வாசுதேவன். திடீர்னு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறான். எப்படி இருக்கும்? போதுங்களா சார்? இப்படி 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 மாறி மாறி நடிச்சு காட்டுறது ரொம்ப நடிச்சு கஷ்டமா காட்டுறத இருக்கு கொஞ்சம் சார். வேகமா தான் நடிச்சு காட்டு. என்ன சார் இப்போ உங்களுக்கு வேக வேகமா நடிக்கணும் அவ்வளவுதானே சார்? சார் நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன் சார். அவன் முடிச்சு போட்டான் ரொம்ப நேரமா அந்த லேசா முடிச்சு போட்டுதான் சார். ஒரு வழியா அவன் ஏஞ்சி போனதுக்கு அப்புறமேல ஓடுறேன் சார். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 வெறி பிடிச்ச நாய்ங்க துரத்துது சார். அங்க இருந்து ஓடுனா 50 லாட்ஜுக்கு போய் டங்கு தலையில அடிச்சு பின்னாடி போய் விழுந்துட்டேன் சார். உள்ளுக்குள்ள போனா போர்வை எடுத்து போத்துனா 50 போய் சார். எல்லாம் என்ன பயமுறுத்துது. எங்க எப்படி எப்ப தூங்கணும்னு தெரியல சார். ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் இல்ல சார். மறுநாள் காலைல ஓடுனேன் சார். ஓடி போய் அங்க நின்னுட்டு இருக்கேன் சார். கரெக்டா அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க நின்னு பாக்குறேன். வழக்கமா வர நேரத்துக்கு வரவே இல்ல சார். 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் வந்தா சார். வந்தவனை பார்த்தா வேற ஒரு பொம்பளையோட வரா சார். அவளும் வாக்கிங் வந்துட்டு இருக்கா சார். அவன் அநேகமா அவனோட பொண்டாட்டியா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஒருத்தரோட பொண்டாட்டியா இருக்கலாம் சார். அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் சார். சார் இவ்வளவு வேகமா இடைவெளி விடாம பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு பேசிட்டீங்களா சார்? நீ சொல்லி முடிச்சா கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு நாங்களும் போயிட்டே இருப்போம். ஏதாவது சொல்லிடுவேன் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ விஷயத்துக்குள்ளேயே வரமா. 3வது நாள் சார் அவனை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி இவ்வளவு சாணியை கையில எடுத்துக்கிட்டு எனக்கு முன்னாடி அந்த சாணியை போட்டேன் சார். ஒரே நாத்தம் சார். சாணியை போட்டு நிக்கிறேன் சார். இன்னைக்கு கொஞ்சம் அமைதி சார். 2 நாளா பிராக்டிஸ் பண்ணதுல கொஞ்சம் அமைதி சார். வரான் சார் வந்தான். கரெக்டா சாணியில காலை வச்சான் சார். கரெக்டா ஷிட்னு சொன்னான் சார். நான் அடுத்து என்ன பண்றதுன்னு பார்த்தேன் சார். அவன் அந்த காலில் பட்ட சாணியை உதறதுக்காக அப்படி இப்படி இப்படி குனிஞ்சான் சார். அவ்வளவுதான் சார். அப்படியே பார்த்தேன் சார். கையில மாஞ்சா நூல் எடுத்து கட்டின சார். கட்டி அப்படியே போட்டு அப்படி இழுத்து கத்துறா சார். அந்த பார்த்தாங்க யாரோ 2 பேர் வராங்க சார். இவன் சத்தாங்க கேட்டுடுமோன்னு. மாசலாமணி சார் அன்னைக்கு இப்படிதான் சார். விடிய காலையில பக்கத்துல இருக்க மசூதியில வந்து இதே மாதிரி அல்லாடு சத்தம் கேட்டது சார். அந்த சத்தத்துல இந்த நாய் கத்துன கத்து கேட்கவே இல்லை சார். அப்படியே சரிஞ்சு விழுந்தான் சார். இல்லைன்னா அன்னைக்கு நான் மாட்டிருப்பேன் சார். அப்படியே உடனே குடு குடு குடுன்னு ஓடணும் சார். அந்த ஈர்கா மசூதிக்கு போய் வந்துருச்சுதான். பாத்தீங்களா, இதை கட்டிட்டு வந்தேன் சார். அல்லாஹ் தான் சார் என்ன காப்பாத்தினாரு. என்னது அல்லாஹ் காப்பாத்தினாரா? டேய் இப்ப நீ மாட்டிட்டு இருக்கிறது போலீஸ்ல தெரியும்ல. என்ன நக்கல்? எனக்கு என்னவோ போலீஸ் தான் மாட்டிட்டு இருக்க மாதிரியே தோணுது சார். என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்ன சார், நல்லா படிச்ச போலீஸ் என்ன மாதிரி அக்யூஸ்டுங்க கிட்டையும் சட்டத்துக்கிட்டையும் பணக்காரங்க கிட்டையும் அரசியல்வாதிங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டு திண்டாடுது சார். என்ன மாதிரி காசு இல்லாதவனுக்கு தான் சார் கடவுள் பவர். உண்மையிலேயே பவர் தான் சார் கடவுள். பவர்ல இருக்கிறவன் கொலையே செஞ்சாலும் அவன் பாட்டுல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கூலா போய்கிட்டே இருப்பான் சார். அத போலீஸும் கண்டுபிடிக்காம இருக்கும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் கமுக்கமா இருக்கும் இல்ல சார்?
எப்ப பாரு இல்ல, லாடோ. விடுங்க விடுங்க வெங்கட் பாருங்க சார், ஒரு அடிதான் அடிச்சா அதுக்கு என்ன டிராமா பண்றா பாருங்க. ஓகே ஓகே வெங்கட். ஐயோ மாமா, யாராவது என் புருஷனை காப்பாத்துங்களேன் மாமா. ஐயோ ஐயோ, என் புருஷனை அடிச்சு போட்டு நாங்க தனசெல்வம் சார் ஜேசி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த நேரத்துல யாராவது சைக்காலஜிஸ்ட் கிடைப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. எஸ் சார். அவனை அப்பவே தீர்த்திருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அத நாம பண்ணாம விட்டோம். மாசிலாமணி மாசிலாமணி, என்ன பிரச்சனை? உன் பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லு, அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். என்னமோ தெரியல. சொல்லு மாசிலாமணி, கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்படிங்களா? நான் சொல்றவன் மேல உங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அவன் உங்க எல்லாரையும் விட பவர். அவனை ஏற்கனவே ஒருத்தன் சுட்டான், அப்படி அவன் சாவல. சிரிப்பான் பாருங்க, ஒரு பொக்க அப்படி ஒரு பொக்க வாயை வச்சுட்டு ஒரு சிரிப்பான் பாருங்க. சாமி சார், என் பர்ஸ் அதெல்லாம் பத்திரமா இருக்கியா நம்ம ஆளுங்கிட்ட? அதனாலதான் பயந்துட்டு கேக்குறேன். ஏண்டா அதுல ஒரு 100 ரூபாயாவது வச்சிருப்பேடா நீ? ஆமா, அது வரைக்கும் 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நானு. முதல் தடவையா 2000 ரூபாய் நோட்ல அவரை பார்த்தேன். அந்த கிளப்ல மெம்பரா இருக்கிற டாக்டர் தான் டிப்ஸா கொடுத்துட்டு போனாரு. அதை எடுத்துட்டு போய் உஷா கிட்ட நீட்டினேன். ஹை 2000 ரூபாய். இதே கலர்ல என்கிட்ட ஒரு ஜாக்கெட் இருக்கு. அவ அப்படியே என்ன கட்டி பிடிக்க, நான் அப்படியே அவளை கட்டி பிடிக்க, மூஞ்சி பூரா முத்தம் 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 முத்தம். என்னடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அவ்வளவுதான் நெஞ்சோரமா சாட்சி. என்ன நீ கொடுக்கிற ஒவ்வொரு முத்தத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாண்டி. 2000 ரூபாய் நோட்டையே நீ இப்பதான் கண்ண காட்டுற. 1 கோடியாம். இவ்வளவும் அந்த பொக்கவாய் தாத்தாவுக்கு தான், உனக்கு இல்ல. அவனை எழுப்பி விடு. இன்னும் கூட கஷ்டப்பட்டு அவளை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும்னு பாக்கிறேன். மாசிலாமணி, அது எப்படி எழுந்துரு. தெரியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பேசாம படுத்துக்கிட்டு இருக்க. எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. சாரி சார், நான் ஒரு பஞ்ச பரதேசி சார். என் வாழ்க்கைய ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்க ஒரு ரூபா நோட்டு வந்து கெடுத்துச்சுன்னா அப்ப யார் மேல கோவம் வரும் சொல்லுங்க? எல்லாம் இவனாலதான். என் பொண்டாட்டி கெடுத்ததே அவன்தான். காந்தி போட்டோவே உடைக்கலையா? வெங்கட், இந்த கேஸ முடியலனாலும் பரவாயில்ல, உன்னை இங்க அடிச்சு சாவடிக்கிறேன். அடிங்க 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 சார். கடைசியில என்ன அடிச்சு சாவடிச்சீங்க சார். வெங்கட், நான் அடிச்சது காந்தியே இல்ல சார், இவர் மகாத்மான்னு எனக்கு தெரியாதா? காசு இருக்கிறவனை பார்த்து இல்லாதவனுக்கு எல்லாம் அப்படி ஒரு காண்டு சார். அந்த ஆத்திரம், அந்த ஆதங்கம், அந்த வைத்தறிச்சல் தான் சார் இது. வேணாம் சார். நாட்டுல இருக்க ரூபா நோட்டு எல்லாம் எரிச்சிடலாம், மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கலாம். நீயும் உழைச்சு சாப்பிடு, நானும் உழைச்சு சாப்பிடுறேன், அப்ப பாக்கலாம். பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமா தான் சார் பிறக்கணும். ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கணும், சில பேர் வந்து கோடீஸ்வரனா பிறக்கணும்? அப்போ என்ன மாதிரி பிறந்தவன்லாம் அவமானம் இது வேற நடுவுல ஓவரா. ஹலோ 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 சார், இங்க ஒரு டிசி, ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்து விசாரணையில இருக்காங்க. புடிங்க ஐயா. நான் பேசி இந்தாங்க சார். அங்கெல்லாம் கண்ணாடி இருக்கு பாருங்க. சார் ஜேசிஆர்ஸ்ல இருந்து போன் வந்துச்சு. டாக்டர் சூர்யா அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. இது வேற. ஓகே, கையில பிடிக்கணும். இதுக்கும் 10 நாள் ஆயிடுச்சு. மாசிலாமணி, சாரி, உன் மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்காம உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நீ ரெஸ்ட் எடு, காலையில ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுக்கலாம். சாமி சார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, கேமரா எடுங்க. சரிங்க. தனசெல்வம் சார், இதை நாளைக்கு தான் கண்டினியூ பண்றேன்னு கமிஷனர் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம். அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு போக சொல்லுங்க சார். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்ல தவறுன விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல பேசி வச்சு. சரிங்க சார். எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயத்தினால சரியா பேச மாட்டேங்கிறேன். யாரு நீ? டிசி சார், என் மகேஷ். ஒன்னும் பயப்படாத, அவனை ரோசி ரூம்ல படுக்க வச்சுக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லுங்க சார். ஆமா, இந்த இதுல முன்னாடி இருக்கிறதான ஆன் பட்டன். ஆமா ஆமா. ஓ சரி சரி, அது எனக்கு தெரியும். சாமி சார் ஒரு நிமிஷம். மகேஷுக்கு நைட்டுக்கு வந்து ஒரு பீஸா ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான் அவன். அது மேல அந்த கிரீம் எல்லாம் இப்படி தூவுன மாதிரி.
அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஐஸ் மட்டும் வேண்டாம். சரி சரி. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இடது கண்ணுல வந்து அவனுக்கு டிராப்ஸ் போட்டு விட்டுருங்க. சரிப்பா. அப்புறம் இந்த போலீஸ் இன்டர்வியூல வந்து அப்பாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால ராத்திரி வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கு பிராக்டிஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. அவன் இந்த பவர் ரேஞ்சர்லாம் பாப்பான். அவனுக்கு தெரியும் இனிமே அப்பா தான் பவர் ரேஞ்சரு. யாராவது திருடன் தப்பு செய்யற வந்தானா டுமில் 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 சுட்டுடுவார் அப்பான்னு சொல்லுங்க. அவன் சந்தோஷப்பட்டுக்கோ. அப்புறம் எனக்கு ஏத்தி வச்ச மாதிரி இந்த கொசுவத்தி சுருள்லாம் ஏத்தி வச்சிடாதீங்க. அவனுக்கு இந்த புகையில வந்து மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல் வந்தா எவ்வளவு சீரியஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆல் அவுட், குட் நைட். அதுல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்து இந்த இதுல மாட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டீங்களா? சாமி சார் கேக்குது இல்ல? கேக்குதுப்பா சொல்லு. கூட்டு போட்டுட்டே நான் சொல்றதை கேளுங்க. ஒன்னு ரெண்டு தடவை ஒண்ணுக்கு போவான். ரோசி மேடத்தை அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு வந்து படுக்க வச்சு போர்வை எடுத்து போத்தி விட்டுற சொல்லுங்க. இந்த ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா நான் அப்புறம் சொல்றேன். என்ன நேத்து நைட்டெல்லாம் அந்த பையனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டு வந்தோம். மாசின்னு பெனாத்திக்கிட்டே இருக்கான். பெத்தவங்க செய்யற தப்புக்கு பாவம் இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பொம்மை ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பையன் கிட்ட கொடுத்து சொன்னா அதை இங்க வைக்கிறேன். மாசிலாமணி, ஆமா அங்க என்ன பண்றீங்க? ஓ, நான் வந்து டாக்டர் சூர்யா வராங்கன்னு உடனே யாரோ ஜென்ஸ் டாக்டர் தான் வராங்க போல இருக்குன்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா ஒரு சைக்கியாலஜிஸ்ட் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓ, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, நான் உங்களை பாத்துருக்கேங்க, பேசி கூட இருக்கேங்க. பேசிருக்கீங்களா? ஆமாங்க, சன் டிவில டாக்டர் ஷோல நீங்க வருவீங்கல்ல, அப்போ ராயபுரம் ரமேஷ்ங்கிற பேர்ல நான் தாங்க உங்ககிட்ட பேசிருக்கேன். எந்த ப்ராப்ளத்தை பத்தி? தூக்கமே இல்லைங்க டாக்டர். எவ்வளவு நாளா? அது ரொம்ப வருஷமா. இப்போ 10-11 நாளா தூக்கமே இல்லைங்க. ஆமா, ராத்திரி ஃபுல்லா தூங்காம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? முழிச்சுக்கிட்டு இருப்பேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. அப்ப சிரிக்கணும்ல. என் மகேஷ் எப்படி சிரிப்பான் தெரியுங்களா? அவனுக்காக தான் ஜோக்கெல்லாம் கத்துக்கிட்டேன் நானு. உறவுங்க இத்து போறதுக்கு பதிலா அத்து போறதே மேலு. இருக்கும்போதே செத்து போற உறவுகளும் உண்டு. செத்ததுக்கு அப்புறமும் இன்னும் புதைக்காம மனசுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்க உறவுகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம சிரிக்காம அப்ப என்ன பண்றது? எப்போல இருந்து இப்படி தொடர்பு இல்லாம பேசுறீங்க? எப்போல இருந்து தொடர்பு வந்ததோ அப்போல இருந்து தான். மாசிலாமணி, அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மாசிலாமணி, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லாம எல்லாம் நீயே முடிவெடுத்தா அப்புறம் நான் எதுக்கு இங்க? அப்புறம் நான் என்ன? யார பத்தி சொல்றீங்க? உஷாவை பத்தி சொல்றேன்னு சொன்னா அப்புறம் யாரு உஷான்னு கேப்பீங்க. உஷாரா இருக்கணும்ல. உஷா உங்க அழகான மனைவி. அவ அழகுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க இளையராஜா பைத்தியங்கிறது உட்பட நேத்து இங்க எடுத்த வீடியோ முழுக்க பாத்துட்டு தான் வரேன். ஓ, முழுக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல, பாதிதான். மீதி உங்களோட பேசும்போது தான். பேசி கண்டுபிடிக்க சொன்னாங்களா நான் உண்மைதான் பேசுறேன்னு? நான் உண்மை கண்டறியும் கருவி இல்ல, உங்க மனச புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான். இவர் யார், உங்க பெரிய டாக்டரா? இல்ல, அவர் பேரு மொசார்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் மியூசிக் கம்போசர். பா, பெரிய ஆளுங்க இவரு. அப்படியே நீங்க ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க. சும்மா சொல்லுங்க உங்களை பத்தி. உங்க அப்பா அம்மா, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, மகேஷ் என்ன கிளாஸ் படிக்கிறான், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், குறிப்பா என்ன பூ பிடிக்கும்? வாழைப்பூ. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு மனமானது எதுவும் பிடிக்கலன்னு தெரியும். மனமானதுன்னா கல்யாணமானதா? மனம் வீசுற மல்லிகை மாதிரி பூக்களை விட மனம் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்ன வாழைப்பூ? நீங்க வாழைப்பூல மனம் இல்லைன்றீங்க,
அதுல உஷா ஒரு வடை செய்வா பாருங்க, ஆஹா. அதுல கொத்தமல்லியும் புதினாவும் அப்படியே திரி திரியா பிரிஞ்சிருக்கும். அதுக்கு நடுவுல கடிப்படுற அந்த பருப்பு இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். அத வந்து ஒரு 1/2 டசன் 1 டசன் சாப்பிடுவேன். அதுவும் அரைச்சு வச்ச தேங்காய் சட்னி இருந்தா இன்னொரு 1/2 டசன் குடுறான்னு அதுவா கேக்கும். சோ உங்க வைஃபோட கை பக்குவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒய்ஃபே ரொம்ப பிடிக்கும். எனக்கே தெரியாது எவ்வளவு பிடிக்கும்னு. அப்ப அவளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்க சமைக்கும் போது நீங்க ஒத்தாசை எல்லாம் பண்ணுவீங்களா? ஒத்தாசையா? ஒட்டுமொத்த ஆசை எனக்கு அவ மேலதானே. அவ இந்த கடாயை வச்சு எண்ணெய் காயிற வரைக்கும் அந்த வாழைப்பூவை மாவு எடுத்து வடையா தட்டி 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 வைப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா பின்பக்கமா போய் அவ முதுவோட அப்படியே உரசிக்கிட்டு இந்த வாழைப்பூல இருக்கிற இலையெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் அப்படியே அழகா பிரிச்சு 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 அப்படியே ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அவ இந்த நெருப்புக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவளுக்கு அப்படியே பூ பூவா வேர்த்து போயிருக்கும். இங்க 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 எல்லாம் அப்படியே வேர்த்து போயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பொக்கே இருக்குல்ல, அதை எடுத்து எங்கெல்லாம் வேர்த்து இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே தொட்டு 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 எடுக்கும்போது அவளுக்கு இந்த இது கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும். அப்படி அவ்வளவுதான், கூச்சல் தாங்காம கூச்சல் போடுவா. நாங்க கீழே ஊந்து புரண்டதில்ல, சாமாசத்தெல்லாம் நசுங்கி நாசமாயிடும். அதுக்கப்புறம் ஒழியா அந்த மாதிரி ஓட்டு வீட்டுல வந்து கிச்சன் தனியா பெட்ரூம் தனியா இருக்காது இல்ல. அப்புறம் அப்படி அவ ஓடி போய் பாப்பா, வடையெல்லாம் அப்படியே கறிக்கு போய் கிடக்கும். அங்க இருந்து அப்படியே ஒரு பொய்க்கோவத்தோட அப்படியே என்ன பார்த்து ஒரு சிரிப்பா பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். இப்ப நினைச்சா கூட அப்படி இருக்கு. அப்படிதான், அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மகேஷ் வந்து 8வது மாசம் பிறக்கிற வரைக்கும். அவன் பிறந்தப்ப அழவே இல்லை. அவன் பிறந்ததுல இருந்து நாங்க தான் அழுதுகிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சா அல்பாயுஸ்ன்னு சொல்லிட்டாரு. தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த கிளப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே தலையில இடி விழுந்தது. என்ன பிரச்சனை? இப்படிதான் மேடம், இங்க இருந்து போய் அந்த குருவிங்கிட்ட பேசுவான் காரணமே இல்லாம. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஓ, இருக்கு. என் மகேஷ் கூட இப்படிதான் கீச்சு கீச்சுன்னு பேசுவான். ஆனா மரியாதையே இல்லாம பேசுவான். மாசி மாசி. மசலாமணி, அந்த கிளப்ல அப்படி என்னதான் பிரச்சனை? எங்க 2 பேருக்கு நடுவுல ரூபா வந்ததுனாலதான் பிரச்சனையே வந்தது. ரூபா யாருன்னு கேட்க மாட்டீங்களா? அது ஒரு தகாத உறவு. ஐயோ ஐயோ, விடுங்க விடுங்க இருங்க இருங்க சாமி, நானே பாத்துக்கிறேன். எப்ப அந்த தகாத உறவு பின்னாடி போனாலோ அப்பதான் எல்லாமே தப்பு தப்பா நடந்தது. அது போட்டோம். ரூபா தகாத உறவு என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க தான் ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்ல? நான் சைக்காலஜிஸ்ட். ஸ்ட்ரைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட். ஸ்லைட்டாலஜிஸ்ட் இல்ல, சைக்காலஜிஸ்ட். இப்ப கரெக்டா? ஹலோ, அது நான் சொன்னதுங்க. உங்களை யார் சொல்ல சொன்னா நடுவுல? இப்ப பாருங்க, நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட். இப்ப பாருங்க, நீங்களே தப்பா சொல்ல ஆரம்பிச்சீங்க. என்ன மாசலாமணி ஜோக் அடிக்கிறாரா? He is such a nice person. வைஃப் மேலயும் குழந்தை மேலயும் இவ்ளோ அன்பா இருக்கிறவங்கள நானே பார்த்தது இல்ல. இந்த குவாரி ஓனரை ரிலீஸ் பண்ண சொல்லி மேல இருந்து பிரஷர் வந்துட்டே இருக்கு. நாம கஷ்டப்பட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவோம், மேல் இடத்துல இருந்து பிரஷர் கொடுத்து அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. நாமளும் உடனே அவனை ரிலீஸ் பண்ணிடணும். அப்புறம் எதுக்காக நாம அரெஸ்ட் பண்ணோம்? இவ்வளவு கேவலமான வேலை செய்யறதுக்கா இந்த யூனிஃபார்ம்? என்டையர் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். மேடம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தைங்க இல்ல மசலாமணி. இருக்கிறவங்களுக்கு இல்ல, இல்லாதவங்களுக்கு இப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்றான். மிஸ்டர் வெங்கடேஷ், he is very kind hearted. Look at him. அது என்னமோ மேடம், நான் கிரிமினலா மட்டும் தான் பாப்பேன். அந்த தாய் பறவை வந்து குஞ்சுங்களுக்கு இறை எடுத்துட்டு வந்துச்சு. அது என்ன, அந்த இறைய வந்து எடுத்துட்டு வந்துச்சு இல்லாட்டி தூக்கிட்டு வந்துச்சு. இப்ப என்ன சம்பாரிச்சுட்டா வந்தது? எப்ப சம்பாதிப்பு சேமிப்புன்னு வந்ததோ அப்பதான் மனுஷன் கொலை கொள்ளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், டாக்டர் ரமேஷ் உனக்கு தெரியுமா? அவரு பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவார். என் ஃபேமிலி டாக்டர், என் ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி. இந்த மகேஷ்க்கு வந்து ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட உஷா வந்து கூட்டிட்டு குடுகுடுன்னு அங்கதான் ஓடி போவாப்ல. கடைசியா அவர் எப்ப பார்த்த? எப்ப பார்த்தாலும் அவர் வந்து லாண்டரிக்கு போயிட்டு வந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர் தான் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்கல, எப்போ பார்த்தன்னு கேட்டேன். கடைசியா பார்த்தப்ப
டிப்ஸா ஒரு 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தாரு. அதை தான் நான் கொண்டு போய் உஷா கிட்ட நீட்டி அது ஒரு மாதிரி அப்படி கசமுசாவாகி இது நான் பணம். அப்புறம் நான் இந்த இது கூட காந்தி போட்டோ கூட போட்டு உடைச்சு ஐயா கிட்ட சொன்னேன் இல்லைங்களா சார் என்ன சத்தம் இதை பாக்குறேன் சார். அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, அந்த பூனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததா அந்த குருவி கூட்ட. அதான் நானே கப்புன்னு அந்த இது மேல ஏறிட்டு இருந்தது பாத்ரூம் வழியா, அப்படியே புடிச்சு ட்ரம்முக்குள்ள போட்டு ஒரு குத்து குத்தி அந்த ட்ரம் ஓட்ட போட்டு வச்சுட்டேன். உயிரோட இருக்கணும் இல்ல. அதுக்கப்புறம் நீ ரமேஷ பார்க்கவே இல்ல. ஓ, நீங்க குறுக்கு விசாரணை பண்றீங்களா? நான் கூட நீங்க ஏதோ விசாரணை பண்றீங்கன்னு நினைச்சேன். அவங்க ஒய்ஃப் லண்டன்ல இருக்காங்க, இவரும் அங்கதான் போய் செட்டில் ஆயிருப்பாருன்னு அந்த கிளப்ல இருந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அநேகமா அவரு லண்டனுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எப்பயாவது போயிருக்கியா? எங்க லண்டனுக்கா? பாண்டிச்சேரிக்கு. சார் லண்டனுக்கே போனது இல்லைன்னு சொல்றேன்னா எப்படி சார் பாண்டிச்சேரிக்கு போயிருப்பேன்? சாமி என்னங்க அந்த கெட்டவனை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க அப்படிதான் சார் செய்வீங்க. ஆனா பாவப்பட்ட அந்த குருவி கூட்டம் மட்டும் அப்படியே தொங்கல்ல விட்டுருவீங்க. இது உன் கையெழுத்தானே? ஆமான்னு உண்மையை சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு. அதை நீங்க நம்புவீங்களோ இல்லையோ? ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை பாண்டிச்சேரி கோட்டக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க கரெக்டா? அது கரெக்ட். ஆனா கோட்டக்குப்பங்கிறது பாண்டிச்சேரியே இல்ல, தமிழ்நாடு. பாண்டிச்சேரி பார்டர். நீங்க பாண்டிச்சேரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னடா இது நம்மளே போய் சொல்றோமோன்னு. டேய் எதுக்காக கோட்டக்குப்பம் ஸ்டேஷன் போன? இதுலயே எல்லாம் கிளியரா, இது ஜெராக்ஸ்ங்கிறதுனால அவ்வளவு கிளியரா இல்ல, அதனால நானே கிளியரா சொல்றேங்க. மாசிலாமணி பெரிய புத்திசாலி மாதிரி நடிக்காது. ஆகஸ்ட் 13 பாண்டிச்சேரியில டாக்டர் கொல்லப்பட்டிருக்காரு. எது? டாக்டர் கொல்லப்பட்டாரா? என்ன சார் சொல்றீங்க? யார்? சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காத போறம்போக்கு. சார், ஏசி சார், நீங்க நல்ல விதமா பேசினா நானும் நல்ல விதமா பேசுவேன், இல்லனாலும் பேசுவேன். மேடம் நீங்களா? நீங்க சிரிச்சது எனக்கு அந்த டாப்ல திறந்து விட்ட மாதிரியே இருந்தது. நேத்துல இருந்து அப்படிதான் காமெடி. டாக்டரை நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஆள் மேல போட்டுறதா? அதான் சார் உங்களை நேத்து நைட்டு வெளியில அமிச்சதே தப்பா போச்சு. வரும்போது ஒரு பெரிய ஆக்ஷன் பிளானோட வரீங்க. நீங்க கண்டுபிடிக்க முடியாத மதுரை கொலையே நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டப்போ, இப்ப நீங்க கண்டுபிடிச்சதா சொல்ற இந்த கொலையை மட்டும் நான் எங்க இல்லன்னு சொல்ல போறேன்? எங்களுக்கும் அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்குல்ல? நான் பண்ணிருப்பேன். நானு கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்க. அது எப்படி சார் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? மாசிலாமணி, நீ மதுரை வாசுவோட கொலையை ஒத்துக்கலனா கூட எங்களுக்கு உன் மேல டவுட் வந்திருக்காரு. ஏற்கனவே நீ பண்ண 2 கொலை மாதிரியே தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. ஏர்லி மார்னிங் டாக்டர் ரமேஷோட கழுத்து மாஞ்சா நூலால அறுக்கப்பட்டிருக்கு. அவரோட ஆண் உறுப்பு கல்லால சிதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நடந்த 3 கொலையிலயும் தடயமா கிடைச்சிருக்கிறது அந்த 7ஆம் நம்பர் செருப்பு. தனசெல்வன், இவன் சைஸ் என்ன? 11 சார். ஓகே, அது அப்புறம் விசாரிச்சுக்கலாம். ஒரே மாதிரி நடக்கிற குற்றங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல எம்ஓன்னு ஒரு பேரு, அதாவது மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். சோ ஏற்கனவே நடந்த 2 கொலை மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அதனால ஏற்கனவே பண்ண நீ தான் கண்டிப்பா இந்த கொலையும் பண்ணிருக்க. அப்படிங்களா? இப்ப நீங்க சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், அப்புறம் பேச்ச மாத்திரக்கூடாது. மேடம் நீங்க தான் இதுக்கு சாட்சி. அதாவது இந்த 2 கொலை நடந்த மாதிரி இந்த 3வது கொலை நடந்திருக்கிறதுனால அந்த 2 கொலையும் எவன் செஞ்சானோ அவன் தான் இந்த 3வது கொலையும் செஞ்சிருக்கணும். கரெக்டா சார்? கரெக்ட். அந்த டாக்டரை நான் தான் கொலை பண்ணேன். என்னடா இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்க? ஒரு கொலைன்னு 2 கொலைன்னு? இது நீ பண்ண 3வது கொலை இல்ல? இல்ல, இது 2வது கொலை. 3வது கொலை நீங்க என்ன புடிச்சு கொண்டு நீங்க டார்ச்சர் பண்றீங்களா? அதான் 3வது கொலை. முதல் கொலை எது தெரியுமா? மதுரையில வாசுதேவன் தெரியுமா? அவனை பண்ண கொலை பண்ணது நானு, கணக்கு சொல்றது நீங்களா? யாரையும் ஏமாத்தலனா? மாமா, நான் ஒரு 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்திட்டு வரேன். நீ மகேஷ பத்திரமா பாத்துக்கோன்னா. அப்புறம் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், காலையில அப்படிதான் சொல்லிட்டு அவ போனா என்கிட்ட. ஆனா பாண்டிச்சேரி செல்வம் சொன்னாரு. நம்புப்பா, பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ரிசார்ட்ல நான் உஷாவை பார்த்தேன். நம்பாம ஆட்டோ டிரைவர் அமீனை கேட்டா, சத்தியமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல அக்காவை நான் தானே திருவண்ணாமலை பஸ் ஏத்தி விட்டேன். அப்ப எதை நான் நம்புறது? மாசிலாமணி, முதல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. என்னங்க டாக்டர், அமீன் யாருன்னு கேளுங்க. யார் அந்த அமீன்? 376 ரூபாய். பா, இவ்வளவு விலையானதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. மகேஷ்க்கு வீட்டுக்கு போனதும் கொடுக்கணும். யார் அந்த அமீன்? சாமி, அவங்க கேட்டதே எனக்கு கேட்டது. எனக்கு என்ன காது கேட்கலையா? யார் அந்த அமீன், யார் அந்த அமீன்னா? அமீன்கிறவன் எங்க ஏரியால இருக்கிற ஆட்டோ டிரைவர். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு மகேஷ வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி ஸ்கூலுக்கு அவன் தான் கூட்டிட்டு போவான். உஷா எது சொன்னாலும் செய்வான். அக்கா அக்கா அக்கான்னு உயிரை விடுவான். சரி சரி, வந்து உட்காருங்க. அக்கான்னு சொல்லியே அக்கிரமம் பண்ணிட்டு அருவருப்புல நெளிய வச்சுட்டான் என்ன.
இத சொல்ல வந்த ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பி தான் அந்த பாண்டிச்சேரியில அந்த ரிசார்ட்டோட பேரு. அங்க போய் காலங்காத்தால அந்த காம்பவுண்ட் சோருக்கு பின்னால மறைஞ்சி அப்படியே காத்துக்கிட்டு தனசெல்வம் சார், சார் தனசெல்வம் சார், அதை ஆஃப் பண்ணுங்க சார். உள்ளதா ஃபுல்லா சத்தம் கேட்டுட்டு இருக்குல்ல, அப்புறம் இது வேற. பார்த்தா கார் வந்துகிட்டே இருக்கு. அங்க பார்த்தா சென்னைக்கு போற ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு, கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியால எங்கேயும் இந்த சிசிடிவி கேமரா இல்லைங்கிறத கரெக்டா எனக்கு முன்னாடியே வந்து நிக்குது. வந்து அவன் இறங்குறான், இறங்கி அவர் அப்படியே ப்ளூடூத்ல பேசுறாரு. யூ டோன்ட் வரி, பிளான் பின்னு ஒரு மாத்திரை இருக்கு, அதை என் கிளினிக்ல கேட்டு வாங்கி நீ சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணும் பயப்படுறதுக்கே ஒண்ணுமே கிடையாது. யா டாக்டர் நானே சொல்றேன் இல்லையா? டாக்டர் செய்யற வேலையாடாது. அவன் ஏதோ எடுக்கிறதுக்காக டிக்கிய திறந்தான், குனிஞ்சு தேடிக்கிட்டே இருந்தான். அப்பதான் அந்த மாஞ்சா நூலை எடுத்தேன், அப்படியே இழுத்து கட்டின. எவ்வளவு நேரம் பணம் கொடுக்குறேன், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, எவ்வளவு நேரம் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன். பணம் இருந்தா பிளான் பி சிடி, இது என்னோட பிளான் பிடா. அப்படியே கீழே விழுந்தான். அவ்வளவுதான், நான் போட வேண்டிய இடத்துல கல்ல தூக்கி போட்ட. நசுங்கி அவனும் செத்தான். ஷோல்டர் பேக்ல இருந்து செருப்ப மறக்காம எடுத்து அங்க போட்டேன். அப்படியே இருட்டுல நடந்து வந்தேன். மகேஷை விட்டுட்டு வந்திருந்ததுனால நேரா செல்வம் வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா குழந்தைய காணோம். மகேஷ் மகேஷ்னு கேட்டா செல்வம் சொல்றாரு, உன்னை காணோன்னு அவன் வெளியில போய் தேட போனான்பா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு. அவன் காணோன்னு அவ்வளவுதான். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் வெளிச்சமா இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. கதறி அழுதுட்டேன். ചെറിയ പയ്യനെ ഇവിടെ കരഞ്ഞു. அப்பதான் அந்த நாயர் சொல்றாரு, அந்த கோட்டைக்குப்பம் ஸ்டேஷன்ல. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா குழந்தை அழுதுகிட்டு இருக்கான். அந்த ஸ்டேஷன்ல போட்டு கொடுத்த கையெழுத்து தான் இப்ப உங்ககிட்ட இருக்கு. மாசி 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 வந்துட்டேன்ல. அன்னைக்கு மட்டும் அவன் காணாம போயிருந்தான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டமே இருந்திருக்காது. அன்னைக்கே நானும் போய் சேர்ந்திருப்பேன். சாமி சார் சொல்லு. மணி 11 மணி ஆகுது. மகேஷ்க்கு வந்து ஒரு பலூடா ஒண்ணு வாங்கி கொடுங்க. அதுல ஐஸ்கிரீம் மட்டும் போட வேண்டாம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் போட வேண்டாம். இரு இரு இரு, கால் கழிப்பா. உடல உடல சரியா போச்சு. இந்த எல்லா புண்ணியமும் மகேஷோட உயிரை காப்பாத்தணும். என்ன மசிலாமணி அது? கரப்பாம்பூச்சிங்க, அது என் காலடியில இருந்து. நல்ல வேளை என் கால் பட்டு நசுங்கி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன உயிர் போயிருந்தா எவ்வளவு பெரிய பாவம். ஒரு கரப்பாம்பூச்சி கூட சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எப்படி இத்தனை கொலை பண்ண? அது என்ன எனக்கு துரோகமா செஞ்சது? டிசி சார், அவனே துரோகம்ன்றான். எல்லாரோட ஆணுறுப்புலயும் கள்ள தூக்கி போட்டு கொண்டு இருக்கான். டெஃபினட்டா அது பொம்பளை கேஸ் தான் சார். ஒண்ணு செத்து போன 3 பேரும் என் வைஃப் கிட்ட தப்பா நடந்துருக்கணும். இல்ல என் வைஃப். உஷா ஏன் பொண்டாட்டியா இல்ல உங்க பொண்டாட்டியா? நீங்க பாட்டுல அடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. கிராமத்துல இருக்கும்போது அவ எப்படி இருப்பா தெரியுமா? அவ்வளவு அடக்கமான பொண்ணை நான் இந்த கிளப்பு கூட்ட வந்திருக்கவே கூடாது. 8000 ரூபாய் சம்பளம், ஃப்ரீயா அவுட் ஹவுஸ் கொடுக்கறாங்கன்றதுக்கு ஆசைப்பட்டு இந்த கிளப்பு கூட்டு வந்ததுனாலதான் அவன் மனசு இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வீணா போச்சு. உஷா அழகி, உஷா ரொம்ப அழகி. ஆனா இந்த கிளப்புக்கு ஒரு ஆளுங்க தெரியுங்களா, குந்தானிங்க. அவளுங்க வந்து இந்த மலையில இருந்து உருட்டி விட்ட ஈயச்சம்பு மாதிரி மூஞ்சிய டொக்குன்னு வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் ஃபுல்லா டைமண்ட் நெக்லஸ், அப்புறம் இந்த இது ஒரு இந்த மாதிரி ஒரு Dress, அது பேர் என்ன? ஃப்ராக் தானே. அந்த மாதிரி ஒண்ணு போட்டு வருவாளுங்க. இவ அப்படியே பராக் பாத்துக்கிட்டே இருப்பா.
அந்த துணிமணி எல்லாம் துவைக்க போடுறாங்களா, அது வந்து அந்த துணி காஞ்சதுக்கு அப்புறம் இவ ஏற்கனவே காஞ்சி போயிருக்கிறாளா, அதுல ஒரு ஃப்ராக் எடுத்து போட்டு வந்துட்டு நான் உள்ள கதவை திறந்துட்டு வருவேன்ல, அப்படியே நின்னுட்டு மாமா எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே இந்த சாட்சி. அப்புறம் எப்பவும் போல அதுக்கப்புறம் என்னோட ஒட்டி ஒரு கழிச்சு வந்து படுத்துக்கிட்டு. ஏன் மாமா சாமி நம்மள மட்டும் இப்படி ஏழையா பொறுக்க வச்சது? அவளுக்கு போட நகை நட்டெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்கும்? என்னடி பண்றது? இந்த ஜென்மத்துல கடவுள் நம்மளை இப்படி சோதிச்சிட்டான். அடுத்த ஜென்மத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. இந்த ஜென்மத்திலேயே வாழ்ந்து பாத்துடணும். எனக்கும் அது நியாயமா பட்டது. ஆனா அநியாயமா அந்த நாயங்க அவ குளிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கானுங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கே தெரியாது. அப்புறம் அதை காட்டி அவளை வந்து மிரட்டி இருக்காங்க. அவளை வர சொல்லி அவ ஒத்துக்கலைனதுக்கு அப்புறமேல இதை எடுத்து நாங்க நெட்ல போட்டுருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கானுங்க. அவ்வளவுதான். அப்படியே உட்கார்ந்து கதறி அழுவுறா. எப்படி இருக்கும்? பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆத்திரம் வரும்ல. அதனாலதான் நான் நீயே கொலை பண்ணுவியா? அப்புறம் போலீஸ் எதுக்கு இருக்கு? இருக்கிறவங்க பணத்தையும் இல்லாதவங்க உயிரையும் நீங்க ஏற்கனவே அடிச்சதுல ரத்தம் வந்துட்டு இருக்கு சார். போதும் சார், விட்டுருங்க சார். உங்களுக்குள்ள நல்ல பொறுமையா இருக்க முடியாது சார். நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன் சார். சாரி சார். என்ன இவன் சொல்ற இதே மெத்தட்ல தான் மினிஸ்டரோட தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கான் சேலத்துல. அதுக்கு அதையும் விசாரிக்கலாமா சார்? யோ முதல்ல சொன்ன வேலை செய்யா. நானே இரிட்டேஷன்ல இருக்கேன். வேணா கமிஷனர் போய் கேளு. சாரி சார். உனக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லுங்க. ஓகே சார். மாசலாமணி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணங்கய்யா. இந்த D1 போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கலைவாணர் அரங்கம் போறதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் சாமி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ அந்த ஏட்டு வந்து சொன்னாரு, இந்த பணக்காரங்களோட நீ ஏன் பகிச்சுக்கிற, பேசாம ஜாகை மாத்திட்டு போயிடுன்னு. அப்புறம் அவர் சொன்னதும் சரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துக்குலாம் போன் பண்ணி கேட்டு பார்த்தேன். முதல்ல வந்து நான் அந்த சீனியர் லாயர் வேதாச்சலம் அவரு வீட்டுல வேலை செய்யும் போது உங்களை மாதிரி நிறைய போலீஸ் ஆபீசர் லாயர் எல்லாம் வருவாங்க. அங்கதான் சின்ன சின்ன டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டேன். அதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் நீங்க வந்து 4 பேப்பரை கொடுத்து எழுதி கொடுக்க சொன்னீங்க. கொடுத்த உடனே காஃபி கொட்டிட்டு மறுபடியும் எழுதி கொடுக்க சொன்னீங்க. கார்பனை வச்சு எழுதி கொடுத்தேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அங்க கத்துக்கிட்டதாயா. அதுக்கப்புறம் நடிகர் விஜயகுமார் வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இவன் எதையுமே அப்புறம் மினிஸ்டர் வீட்டுல வேலை எல்லாத்துக்குள்ளயுமே ஏதோ ஒரு பர்பஸ். என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அவங்க கிட்ட. சரிங்க. அந்த மினிஸ்டர் வீட்டுல ஒரு மாசம் வரைக்கும் வேலை செஞ்சீங்கயா. அப்போ சேகர் நம்ம ஊருக்காரு இப்போ அங்கதான் இருக்காரு, செக்யூரிட்டியா இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமாப்பான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல. அதான்ப்பா மறுநாள் கூட நீ என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டிய. அதுல இருந்து இங்க யாரையும் வேலைக்கு சேர்த்துக்கிறது இல்ல. நமக்கு எதுக்கு வீண் போகும்னு நினைக்கிறானுங்க. ஒசூர்ல இருந்து எல்லாம் சொந்தக்காரங்களா தான் வச்சுக்கிறாங்க. எப்படியும் இவ்வளவு நாளா வெளியே தெரியாம கட்டி காப்பாத்திட்டானுங்களே. திடுதுப்புன்னு ஜாகையை மாத்திக்க முடியாம பல்ல கடிச்சிட்டு அங்கேயேதான் வேலை செஞ்சேன். அவன்களும் மறுபடியும் உஷாவை, அதனாலதான் அந்த 3 பேரையும் துடிக்க கொலை பண்ண. பாத்தீங்களா, இன்னும் இந்த கையில அப்படியே இருக்கு ரத்தம் பாருங்க. தொடச்சு பார்த்துட்டு போக மாட்டேங்குது. புரியுது மாசிலாமணி, நீங்க எல்லாமே உங்க வைஃப்காக தான் பண்ணிருக்கீங்க. வார்த்தைக்கு வார்த்தை உஷா உஷான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ அந்த உஷா எங்க இருக்காங்க? மாமா நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். எங்க போனான்னு மாசிலாமணி, இப்போ உஷா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். காணாம போயிட்டாங்களா? எப்பையில இருந்து? அது ஒரு 10-11 நாள் இருக்கும். சாமி செக் பண்றேன். தெருவா தேடிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போனேன். வந்தவாசில தான் அவங்க அம்மா வீடு இருந்ததுனால 2 ஸ்டேஷன்லுமே கம்ப்ளைண்ட் பண்ணேன். பாத்தீங்களா சாமி சார், இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் பேசுறதெல்லாம் உண்மைதான் பேச போறேன். அதை ஒவ்வொரு தடையும் நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க, ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க. மாசலாமணி, உன் ஒய்ஃபுக்கு என்ன வயசு இருக்கும்?
32ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தனசெல்வம். ஓகே சார். சார் இந்த போட்டோ பாருங்க. மாசலாமணி, இது எங்க ருட்டீன் ஃபார்மாலிட்டிஸ் தான். இது GH மார்ச்சூர்ல இருந்து வந்த போட்டோ. இது உன் ஒய்ஃபான்னு பார்த்து சொல்லு. நிமிந்து பார்த்து சொல்லு. என்ன இல்ல, போனை பார்த்து சொல்லு. அது உஷா தான். அன்னைக்கு அவ சிவப்பு கலர் சுடிதார் போட்டிருந்தா. உன் ஒய்ஃப் மார்ச்சூர்ல இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப ஏன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ உண்மையிலேயே அவ காணோம். அது அப்போ. இப்ப நாங்களா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ ஏன் உண்மையா சொல்லல? இந்தா. சோ உன் ஒய்ஃப நீயே கொலை பண்ணிட்டு காணோன்னு டிராமா ஆடுற. நான் சொல்றது கரெக்டா? நீங்க சொல்றது ஏன் சார் கரெக்டா இருக்கணும்? நான் சொல்றதானே கரெக்டா இருக்கணும். என் ஒய்ஃபை இவனே பிளான் பண்ணி மர்டர் பண்ணிட்டு சும்மா ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான் சார். ஆமா, நான் தான் மசலமணி, நான் தான் கொலை பண்ணி கொன்னு மர்டர் பண்ணி மாசலாமணி, அமைதியா இரு. சாவடிச்சிட்டேன். போதுமா? மசலமணி, அதான உண்மை. வெங்கட், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க நிச்சயமா உங்க வைஃபை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன நடந்தது? தெய்வமா நீங்க? இவங்க எல்லாம் பேசும்போது வாயை மட்டுமே கவனிக்கிறாங்க. ஆனா நீங்க தான் கண்ணு வழியா உள்ள போய் மனசுல என்னன்னு பாக்குறீங்க. இந்த மனச புரிஞ்சுக்கிற வித்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உஷாவோட மனசுக்குள்ள இதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது மசலமணி ப்ளீஸ். இந்த மாதிரி பரண்டால என் பிள்ளைய போட்டு நான் இங்க வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இல்ல, கொலை பண்ணிட்டாங்களாம் உஷாவண்ணா. உஷாங்கிறது மகேஷுக்கு அம்மா. தாயை யாராவது கொலை பண்ணுவாங்களா? லத்தி துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. இப்ப லத்தி விட்டு சொருவ போறேன் பாரு. ப்ளீஸ் மசலமணி, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் இதை சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அப்பாவை நான் பார்த்ததில்ல. நான் எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒன்றும் அவ்வளவு அழகு இல்ல. குட்டையா கருப்பா மூக்கு சப்பையா இருப்பாங்க. அம்மாலாம் அழகா இருக்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு போனாங்க. சந்தன கட்டையில செஞ்ச தேர் மாதிரி அப்படி வந்து நிக்கிறா. பார்த்த உடனே ஆடி போயிட்டேன். அவளை பார்த்து நான் சரின்னு சொன்னது பெரிய விஷயம் இல்ல. அவ என்ன பார்த்து சரின்னு சொன்னார்ல, அதுதான் விதியோட சதி. நான் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, இவ்வளவு அழகுக்கு நான் பொருத்தம் இல்லம்மா. தலகாணியில பஞ்சு இருந்தா தூங்கலாம், தங்க இருந்தா எப்படிமா தூங்குறதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி வந்திருக்கணும். பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குஷியில நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன்ல, அது ஒரு தப்பு. அதை விட பெரிய தப்பு இந்த கிளப் கூட்டு வந்தேன்ல, நான் அப்பவே நடுவில் சொன்னேன்ல உங்ககிட்ட எல்லாம், இந்த கிளப்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பார்த்தவொன்னா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஏக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த கசாப்பு கடையில இந்த இளம் ஆட்டை வந்து உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. கீழெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாய்ங்க வந்து எலும்பு கிடைக்குமா சதை கிடைக்குமா நாக்கு தொங்க போட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த கிளப்ல இருக்கிற பொறுக்கி நாய்ங்கெல்லாம் என்னோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாள் போய் பாக்குறேன். உஷா கையில வந்து ஒரு கையில மகேஷ், இன்னொரு கையில மொபைல். ஏதடி இதுன்னு கேக்குறேன். செக்ரட்டரியோட ஒய்ஃப் கொடுத்தாங்கண்ணா. எனக்கு வந்து அது நம்பும்படியா இல்ல. அப்புறம் தான் அரச பரசலா சொல்றாங்க, செக்ரட்டரிக்கும் உஷாவுக்கும் தான் ஒரு மாதிரி அப்படின்னாங்க. எனக்கு அத
உடனே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. நம்ம ஏதோ எங்க ஒரு இடத்துல தப்பா அவளை சந்தேகப்பட்டு அவ ஏதாவது மனசு உடைஞ்சு போய் நாண்டுகிட்ட ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்றதுன்னு அப்படியே கமுக்கமா இருந்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது செக்ரட்டரி மட்டும் இல்ல, அந்த இவன் அந்த டாக்டர், ரியல் எஸ்டேட் ஓனரு, சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்புறம் ஒரு நாள் போய் அலமாரியில திறந்து டார்ச் லைட் எடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் நகை 2000 ரூபாய் நோட்டு சுருட்டி சுருட்டி இருக்கு. சரி, இவ தப்பு செஞ்சுதான் இந்த மாதிரி செய்யறா அப்படின்னு தெரிஞ்சு ஆத்திரம் ஆத்திரம் அவ்வளவு ஆத்திரம். மத்தவனா இருந்தா என்ன பண்ணுவா? பொண்டாட்டி கழுத்தை அறுத்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல டம்னு வச்சுட்டு அப்படி நிப்பான், மீசையெல்லாம் அப்படி முறுக்கிக்கிட்டு. நான் அப்படி செய்ய முடியாதுல்ல. நான் உஷா மேல உயிரே வச்சுட்டேன். சரி, அந்த உயிரை போக்கிக்கலான்னு அவளுடைய புடவையிலேயே கழுத்துல போட்டு தொங்க போ. அந்த நேரத்துல வந்து காலை பிடிச்சுக்கிட்டு இல்லடி 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 நான் போறேன்டி நான் போறேன்டி. நீ வந்து மகேச மட்டும் அதுக்கு காப்பாத்திடி. நான் பண்ணது நம்ம மகேஷுக்காக தான் மாமா, அவ வைத்திய செலவுக்காக. அவனை எப்படியாவது வெளிநாட்டு கூட்டு போய் குணப்படுத்தணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். நம்ம நிலைமைக்கு எனக்கு வர வழி தெரியல மாமா. அவ மகேசன் சொன்னதும் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்ன பண்றது? அப்புறம் சொன்னேன், வேணாண்டி, அருவருப்போட எங்கிற பேர்ல ஒரு 100 வருஷம் வாழ்றதை விட நாம மான மரியாதையோட எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் அவனை காப்பாத்துவோம். அவன் செத்து போயிட்டான்னா நாமளும் கூடவே செத்து போயிடலாண்டின்னு சொன்னேன். அவளும் வந்து சரின்னு சமாதானம் ஆயிட்டா. அப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் அதுவே தொடருதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்ன அறியாம பொட்டு 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 பொட்டுன்னு அடிச்சிட்டேன். அப்புறம் சொல்றா, இல்ல மாமா, நானும் அவங்களும் ஒன்னா இருந்தது வந்து அவங்க இது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னாரு இங்க இருந்து ஜாகையை மாத்திட்டு போயிடாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வேதாச்சலம் மினிஸ்டர் அதெல்லாம் இந்த பணம் இருக்கிறவனும் அதிகாரம் உள்ளவனும் செய்யற தப்ப தண்டிக்கிறதுக்கு இங்க சட்டத்துல இடம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாசிலாமணி, உங்க வேதனைய நல்லா புரிஞ்சுக்க முடியுது. காணாத என்னது? இந்த பிசிசி கிளப்ல அந்த மோட்டார் ரூம் அடியில தான் வச்சிருந்தேன். ஒவ்வொரு கொலையிலயும் அந்த ஒரு செருப்பு போடுவேன்ல, மீதி இருந்த ஒத்த செருப்பை ஒரு பாலிதீன் பையில போட்டு அங்கதான் மறைச்சு வச்சிருந்தேன். அதை இப்ப காணோம்னா உஷாவுக்கு என் மேல டவுட் வந்திருக்குன்னு அர்த்தம். அதை கிளியர் பண்ணிக்கலான்னு பார்த்தா மறுநாள் அவளையும் காணோம். அதுக்கப்புறம் தான் நான் திருவண்ணாமலையில கம்ப்ளைண்ட் பண்ணேன். பண்ணிட்டு வந்த 3வது நாள் காலையில வாசப்படியில வந்து மஞ்சள் புடவையோட நிக்கிறா. இங்கெல்லாம் காயமா இருக்கு. நான் என்னன்னு கேக்குறதுக்குள்ள அவளே சொல்றா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஆலயம்மன் கோயில போய் அலகு குத்திட்டு வந்தேன்னு. என்ன அறியாம ஏண்டி உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேக்குற? உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் மாமா. அவ்வளவுதான், கால்ல விழுந்தா, கட்டி பிடிச்சா. அதுலதான் நான் எப்பவும் இப்படிதான். அன்னைக்கு கூட அவ தப்பெல்லாம் உடம்போடதா, ஆனா மனசு மட்டும் என்னோடதான்னு புரிய வச்சா. அப்புறம் சாயங்காலம் பார்த்தா எழுந்திரிச்சு தலை நிறைய மல்லிகை போலாம் வச்சுக்கிட்டு மாமா பீச்சுக்கு போலாமான்னு கேக்குறா. நான் பதில் சொல்றதுக்குள்ள இந்த பையன் காத்தாடியோட நிக்கிறான். வாமாசி வாமாசி போலாம் மாசி போலாம் வாமாசின்றான். அப்புறம் இனிமையாவது வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவங்களோட பீச்சுக்கு போனேன். திரும்பி பார்த்தா இந்த பையன் அவனுக்கு ஒரு சின்ன கேங் கிடைச்சது, அவங்களோட போயிட்டான். இவ வந்து அவளோட துப்பட்டாவை எடுத்து என்னோட கண்ணுல கட்டி விட்டுட்டு ஒரு ராட்டின மாதிரி ஒரு சுத்தி விட்டுட்டு, மாமா நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். கண்டுபிடிக்கன்றா. இந்த கண்ணை கட்டிக்கிட்டு பீச்சுக்கு போய் விளையாடுறதெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க தனமா இருந்தது. ஆனா அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தது. அவ அந்த கட்டி விட்டது வந்து நைலான் துணி போல இருக்கு. அது ஒரு பக்கமா இறங்கி போச்சு. மெதுவா அந்த கேப்ல பாக்குறேன்,
அவ யாருக்கோ சைகை காமிச்சிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் பின்னாடி இருந்த ஒரு கட்டை எடுக்கிறான். நான் இவளை பார்த்துட்டு திரும்பி பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ள நான் கூட என்னமோ நினைச்சேன். உண்மையிலேயே ரொம்ப பெயின் அனுபவிச்சிருக்கேன். மறுபடியும் ஏந்திரிக்கிறேன். விட்டா என்ன சாவடிச்சிருவான் போல இருக்குன்னு சித்த மாதிரியே நடிச்சேன். அக்கா சித்திரம் போல இருக்கா, சீர் கைட்டி கொடுக்கா. எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் நகை மாடா. பாக்குறேன் நான் நைட்டு குத்துற அந்த போறேன். ஆட்டோ டிரைவர்கிட்ட கையில இருக்கிற வளையல் கழுத்து இருக்க செயின் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு, ஐயோ என் புருஷன் யாரோ அடிக்கிறாங்களே, ஐயோ என் புருஷன் யாரோ அடிக்கிறாங்களே, கழுத்து இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களேன்னு கத்துறா. எனக்கு பேச்சே வரல. மகேஷுக்காக பண்ணேன். பிளாக்மெயில் பண்ணாங்க. எல்லாம் பொய்யா. அவ என்ன எனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் கூட மன்னிச்சுட்டேன். ஆனா ஆளை வச்சு தீர்த்து கட்டுவாங்கிறத மட்டும் நினைக்கவே இல்லை. அந்த ஆத்தடத்தோட அந்த திருட்டு தருதல போய் ஆட்டோ டிரைவரை விரட்டலான்னு ஓடுறேன். இவளை பார்த்தா இவ இந்த பக்கம் எதிர்பக்கத்துல ஓடுறா. அவனை விட்டு அவ பின்னாடி ஓடுறேன். அவன் திரும்பி பார்த்து ரோட கால் பண்ணி அவ அழகான மூஞ்சி மேல அந்த வண்டியோட டயர் ஏறி இறங்குது. ஒரே ரத்தமா கூட்டம்லாம் அப்படியே. நான் அப்படியே கூட்டத்தோட போய் அந்த வண்டியை பாக்குறேன். இந்த ஏடிஎம்க்கெல்லாம் பணம் கொண்டு போய் போட்டு வரும்ல, அந்த வண்டி அது. பதறி ஓடுறேன். பார்த்தா எனக்கு பதிலா மகேஷ் அழுதுட்டு நிக்கிறான். என்னடான்னு கேக்குறேன். காத்தாடி எடுத்து காட்டுறான். கிழிஞ்சு போச்சா. மாசலமணி, உங்க மனசை நீங்களே சமாதானப்படுத்திக்கோங்க. இந்த விசாரணை எல்லாம் அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல உங்க வைஃப்காக வேண்டிய காரியத்தை பாருங்க. இன்னைக்கு 10 நியாயமா அவளுக்கு காரியம் பண்ணிருக்கணும். என்னைக்கு அவ ஆளை வச்சு என்ன கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணாலோ அன்னைக்கே அவ செத்துட்டான மனசுக்குள்ளே எரிச்சு ஈம சடங்கை பண்ணிட்டேன். இன்னைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட்டு. வாங்கலைன்னா அப்புறம் புதைச்சிருவாங்க. என் மகேஷ்க்கு வந்து அம்மா இல்லைன்னு தெரியக்கூடாது. மத்தபடி உங்க ஃபார்மாலிட்டிஸ் என்ன உண்டோ அதை பண்ணிடுங்க. மாசிலாமணி, 1000 தான் இருந்தாலும் அது உன் வைஃப் இல்லையா? 1000 இருந்ததுதான் பிரச்சனை. லட்சமா இருந்திருந்தா அவ எனக்கு ஒய்ஃபாவே இருந்திருப்பா. உன் வைஃப் தப்பானவன்னு முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் கண்டுபிடிச்சப்ப வெளியில சொல்ல முடியல. ஆனா நீங்க என்ன பிடிச்சப்ப சொல்லாம இருக்க முடியல. உள்ளுக்குள்ள எவ்வளவு அசிங்கம் இருந்தாலும் புருஷனும் கொண்டாட்டி அதை அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டாங்க. டிசி சார், நான் கிளம்புறேன். உங்க ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்கும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. தாய்மைங்கிறது பெண்பால் மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல, அது அன்பால் மட்டுமே சாதிக்கக்கூடியது. நீங்க மாசிலாமணி கொடுக்க போற தண்டனை இன்னும் 5-6 வருஷம் மட்டுமே வாழ போற அந்த குழந்தைக்கு கொடுக்கற தண்டனையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு மாசிலாமணி ஒன்றும் பேஷண்ட் இல்ல. He just needs some psychological counseling. மற்றபடி டீடைல் ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். மாசிலாமணி, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். இந்த காத்தாடியை கொஞ்சம் மகேஷ் கிட்ட கொடுத்துருங்க. அப்பா சீக்கிரமாவே வந்துருவாருன்னு சொல்லுங்க. நான் மகேஷ்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மகேஷ் நீங்க உங்க மகனை பார்த்துக்க முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அவனு ரொம்ப நாள் உங்களுக்கு தொல்லையெல்லாம் இருக்க மாட்டான். மகேஷ், அப்பா கொடுக்க சொன்னாரு. மாசி எப்ப வரும்? வந்துருவாரு. எப்பதான் வருமோ? டிசி ஐயா, உங்களுக்கு அந்த கூலிங் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. திலகா மேடத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு லஞ்ச் அனுப்பும்போது எனக்கு கொஞ்சம் அனுப்ப சொல்லுங்க. உஷாவோட சேர்ந்து நாக்கும் சேர்த்து போச்சு. இனிமே எதுக்குப்பா லஞ்ச்? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாசிலாமணிக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. தனசெல்வம் சார்,
ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துங்க. அப்புறம் அந்த பையனை பர்சனல் கேர் எடுத்து ஒரு நல்ல ஹோம்ல சேர்க்க பாருங்க. சரிங்க சார். சாமி வேற ஒண்ணும் இல்லையே? ஐயா அந்த செருப்பு மேட்ரு. ஆமாயா, நானும் கேட்க மறந்துட்டேன். அது என்ன உன் சைஸ் இல்லாத 7ஆம் நம்பர் ஒத்த செருப்பையே ஒரே மாதிரி 3 கொலையிலயும் தடயமா விட்டு போயிருக்க? 3 இல்லைங்கய்யா, நான் செஞ்ச 4 கொலையிலையும். 4? அதான் உன் ஒய்ஃப் மர்டர் நீ பண்ணலையே, ஆக்சிடென்ட் தானே அது? அவ செத்தது ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கு தான் என் திலகா மேடத்திட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு அனுப்ப சொல்லி சொன்னேன் இல்லையா? மொத்தம் எத்தனை கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லல, உன்னை நானே கொலை பண்ணிடுவேன். இப்ப புரிஞ்சதுங்களா ஐயா? சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை கொலகாரனாவே மாத்துது. சாமி சார், ரொம்ப பசிக்குது. எனக்கும் மகேஷுக்கும் பிரியாணி சொல்லுங்க. 4வதா யார கொலை பண்ண? ஐயோ, ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் 18 அன்னைக்கு குட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் பெருமாள் சாமியோட தம்பி முருகேசன் அவன் சின்ன வீட்டுல இருந்து வாக்கிங் போகும்போது 5:40 மணிக்கு காலங்காத்தால ஒருத்தன் அவன் கழுத்த மாஞ்சானூரால அறுத்து ஆணுறுப்புல கள்ள தூக்கி போட்டு நசுக்கி சாவடிச்சிருக்கான். அதுவும் அங்க இருந்த சிசிடிவி கேமராவை வேற பக்கமா திருப்பி வச்சுட்டு. முக்கியமா அந்த 7ஆம் நம்பர் ஒத்த செருப்பை தவறி விட்டுட்டு போயிருக்கான். 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் போலீஸ் கண்டுபிடிக்காத அந்த கொலையையும் நான் தாங்க ஐயா பண்ணேன். என்னையா எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க? என்னடா ஒரு மினிஸ்டரோட தம்பிய போட்டு தள்ளிட்டேங்கிற? அதோட விபரீதம் புரிஞ்சுதான் பேசுறியா நீ? அந்த கொலை நடக்கும்போது மினிஸ்டர் வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆமாமா, மாசலமணி தான். சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். சார். சோ 2017 மார்ச் 10ல இருந்து ஏப்ரல் 24 வரைக்கும் மினிஸ்டர் வீட்டுல வேலை செஞ்சிருக்க. ஏன் செஞ்ச? இந்த கொலையை செய்யறதுக்காக தான் அங்க வேலைக்கு சேர்ந்தையா. இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? மோட்டிவ்யா ஐயா, இந்த கேஸ்ல வந்து என் மேல ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா நடந்த உண்மையில நான் வந்து ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்றேன். ஆனா அப்படி செய்யலாமான்னு மட்டும் ஒரு வார்த்தை நீங்க கமிஷனர் கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. பர்டிகுலரா இத மட்டும் ஏன் கமிஷனர் கிட்ட கேட்க சொல்ற? நம்ம கமிஷனர் ஐயா வந்து அப்ப சேலத்துல வந்து எஸ்பி இருந்தாருங்க. இந்த கேஸ வந்து அவர் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு ப்ரமோஷன் கூட கிடைச்சதுங்க. இந்த கேஸ பத்தி பேசும்போது மட்டும் கண்ணுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாக்குறேன். அது பசியில வந்து காதெல்லாம் அடைக்குதியா, கண்ணெல்லாம் அப்படியே இருட்டு கட்டுது. ஐயா பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சொல்றேங்க. அவனுக்கு சாப்பிட வாங்கி வச்சிருக்கீங்க. அத அவனுக்கு கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் கூட சாப்பிட போங்க. சரிங்க. சாமி சார் சாப்பிடுவீங்க என்ன? மகேஷ் சார். வெங்கட், நான் கமிஷனர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தேவைப்பட்டவங்க கூப்பிட்டு. எஸ் சார். கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்க. ஓகே சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். ஆக்சுவலா 3 மர்டரையும் அவன் தான் செஞ்சான்னு கன்ஃபஸ் பண்ணான் சார். சோ கேஸ கன்க்ளூட் பண்ணலான்னு வரப்ப திடீர்னு 2 வருஷமா பெண்டிங்ல இருக்கிற மினிஸ்டர் பெருமாள் சாமியோட தம்பி முருகேசனையும் அவன் தான் கொலை பண்ணன்னு சொல்றான் சார். ஆமா சார். மோட்டிவ் என்னன்னு கேட்டதுக்கு கோர்ட்ல வந்து சொல்றேன்னு சொல்றான் சார். சார், அவன் பண்ணிருக்கவே மாட்டான்னு எப்படி சார் சொல்றீங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நாம எதுக்கு சார் மினிஸ்டர் கிட்ட பேசி? சாரி சார், பேசாம பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாமான்னு. ஐயா, இதே ஒரு போலீஸ் வச்சுதான் தேட வேண்டியதா இருக்கு. பிரியாணியில பீஸ் எங்க இருக்குன்னு. சாமி சார், இது என்ன குஷ்காவா இல்ல பிரியாணியா? ஐயா, பூந்தமல்லி பிரிட்ஜ் கீழே ஒரு ஆட்டோ டிரைவர் டெட் பாடி கிடைச்சிருக்காயா. பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு. அந்த மர்டரும் இவன் பண்ண அதே மெத்தட்ல தான் நடந்திருக்கு. என்ன மாசலாமணி ஐயா, இந்த ஆட்டோ டிரைவரையும் நீ கொலை பண்ணலன்னு சொல்ல போறியா? அது எப்படியா நான் அவனை கொல்லாம இருக்க முடியும்? ஆனா அதான் என் கடைசி கொலை. இனிமே நான் கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் இல்லையா. அதான் உஷா உயிரோடவே இல்லையே. கொலை பண்றது ஒண்ணு சாதாரணமான விஷயம் இல்லையா. பண்ண கொலையை கூட கண்டுபிடிச்சிடலாம் 2-3 வருஷம் கழிச்சு. ஆனா பண்றது இருக்கு பாருங்க. ஐயோ, ஒரு சாப்பிடும் போதே அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. சாப்பிட முடியாது, முடியாது. சாமி, நீ கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க. சாரிங்கய்யா. சரி, கமிஷனர் என்ன சொன்னாரு? இந்த கொலையை நான் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னாரா? அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? இந்த கொலையை பத்தி அவருக்கு தானையா கரெக்டா தெரியும். அப்படின்னா நீ செய்யாத கொலையை ஏன் செஞ்சேன்னு சொல்ற? நான் எங்கேயா சொன்னேன்? நீங்க தானேயா சொன்னீங்க ஒரே மாதிரி கொலையை ஒரே ஆள் தான் செய்ய முடியும்னு. அதுக்கு கூட ஏதோ சொன்னீங்களே. எம்மோ
மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் அதாவது அந்த டாக்டர் கொலையில கூட நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த 2 கொலையை பண்ணவன் தான் அந்த கொலையும் பண்ணிருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா அதே மாதிரி நடந்த அந்த மினிஸ்டரோட தம்பி கொலையை நான் தானே பண்ணிருக்க முடியும். ஆனா சார் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் உங்களுக்கு ஓகேனா நான் வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணிட்டோமா சார் அவனை? ஓகே சார், ஜஸ்ட் a minute சார். மாசலமணி கமிஷனர் சார் லைன்ல இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. ஏண்டா செய்யாத கொலையை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கிற? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன்யா. சேலத்துல பெருமாள் செம்மையா மினிஸ்டர் வீட்டுல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதையா அப்ப எஸ்பி ஐயா நீங்க வந்தீங்கய்யா. கரெக்டா கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியா நீங்க காரை விட்டு இறங்கும் போது அந்த உங்களுடைய இடதுகால் ஷூலேஸ் கூட கலந்துடுச்சு. அத நான் தான் கட்டி விட்டேன். கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்யா. கொலை நடந்த அன்னைக்கு மறுநாள் நைட்டு நீங்க வந்தீங்கயா. அப்போ மிக்ஸ் பண்றதுக்கு பன்னீர் சோடா வேணும்னு கேட்டீங்கயா. அத நான் தான் ஓடி போய் குடுகுடுன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்ப கூட நீங்க அப்படி ஒரு மாதிரி அப்படி தோரணையா பார்த்து எந்த ஊரு அப்படின்னு சொன்ன அந்த கம்பீரம் வந்து அப்படியே இன்னும் ஞாபகத்துல ஐயோ கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டாருங்க. ஒரு வார்த்தையை கூட நீ வேஸ்ட் பண்ண மாட்டல. உட்கார். இல்லையா மறுபடியும் போன் வரும், மறுபடியும் ஏஞ்சி நிக்கணும். அதான் அதுலயும் வேற ஒண்ணு சொல்றேன். நீ சொல்றத வச்சு பார்த்தா கமிஷனரும் இதுல இன்வால்வ்டுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஆளுங்களால தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். ஹலோ சார், வீடியோ காலை கண்டினியூ பண்ணலாமா சார்? ஆமா சார், ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். வெளியில வந்து பேச. ஐயா என்னுடைய திங்ஸ் எல்லாம் சாமி சார்ட்ட சொல்லி கொஞ்சம் எடுத்து வந்து கொடுக்க சொல்றீங்களா ஐயா? லாக்அப் டெத்தா சார்? அவன் பண்ண கொலைகளுக்கு அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதானே சார் நியாயம்? அதை விட்டுட்டு லாக்அப் டெத்துங்கிறீங்க? நோ சார், இது ஹியூமனே இல்ல சார். சார் ஏற்கனவே நானே ரிசைன் பண்ற மூட்ல தான் சார் இருக்கேன். எது சார் நீங்களே வந்து ஹேண்டில் பண்றீங்களா? வாங்க சார். இவன் பேசுறத பார்த்தா ஒரு மினிஸ்டர் அவன் தம்பியை கொலை பண்ணிருக்கான். அதுக்கு இந்த கமிஷனரே உடந்தியா இருக்கான். இவனெல்லாம் அடிச்சு சாகுது. சாமி ஐயா, கமிஷனர் வர வரைக்கும் யாரும் உள்ள வராம பாத்துங்க. சரிங்கய்யா. என்னையா இப்படி அப்செட் ஆகி வரீங்க? கமிஷனர் என்ன ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரா? உங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சுக்கிட்டு பணக்காரனும் பவர்ல இருக்கவன் மட்டும்தான் தப்பிக்கணுமா? கங்காரு மாதிரி ஒரு நோயாளி குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஏழை தப்பிக்க கூடாதுங்களா? நானும் அதான் யோசிக்கிறேன் மாசலமணி. இதுல யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? ஒண்ணு, எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன்னு என்ன கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைங்க. அப்ப சம்பந்தப்பட்ட மினிஸ்டரும் இந்த கேஸ்க்குள்ள வருவாரு. அவரு உள்ள போறாரா இல்லையாங்கறத வந்து கோர்ட் தீர்மானிக்கும். இல்ல இந்த எல்லா கொலையும் வேற எவனோ ஒருத்தன் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன ரிலீஸ் பண்ணிடுங்கய்யா. சரி, நீ சொல்றபடியே உன்னை நான் வெளியில விட்டுறேன்னு வச்சுக்க. வெளியில போனா மட்டும் அந்த மினிஸ்டர் உன்னை உயிரோட விட்டுருவானா? ஐயா நான் நேத்தே சொன்னேங்கய்யா. ஐயா தாங்க சரியா கவனிக்கல. என்ன? பெருமாளோட பிஏ கிட்ட மனு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்கயா? பெருமாள்னா கடவுள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கேஸ்ல கடவுளே கிரிமினல் ஆயிட்டதுனால நேரடியா அந்த கிரிமினல் கிட்டயே கொண்டு போய் மனு கொடுத்திருக்கேன்யா. பெருமாள் சாமி சமூக நலத்துறை அமைச்சர், அவருடைய பிஏ விஜயகுமாரியா. ஐயா நீங்க ஒரு போனை அவருக்கு போட்டு நான் கொடுத்த மனுவை கொண்டு போய் மினிஸ்டர் காட்ட சொல்லுங்கய்யா. அது வந்து ஒரு ப்ளூ கலர் கவரியா, பிசிசி கிளப்னு போட்டிருக்கோம். ஐயா அவருடைய போன் நம்பர் சொல்லட்டுங்களா? சொல்லு. 9176734449. மனப்பாடமா வச்சிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ வச்சிருக்கேன்னு அர்த்தம். கமிஷனர் வர்றதுக்குள்ள உனக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறேன். ஹலோ மிஸ்டர் விஜயகுமார், நான் டிசி பாலகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. மினிஸ்டருக்கு 4-5 நாளா வந்த மனுக்கள்ல ப்ளூ கலர் கவர் ஒன்னு மேல பிசிசி கிளப்னு போட்டிருக்கோம். அதை உடனே மினிஸ்டர் கிட்ட காட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. சரிங்க சார், நான் கூப்பிடுறேன். சரி, அந்த மனுல அப்படி என்ன எழுதி அனுப்பியிருக்க? எழுதலைங்கய்யா, அனுப்பியிருக்கேன். என்னது? ஒரு சின்ன பென் டிரைவ். இப்படி துண்டு துண்டா சொல்லாத, முழுசா சொல்லு. அது வந்துங்கய்யா, வெளியில மகேஷ் உட்கார்ந்துருக்காப்ல. அவங்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அது யார்ட்டா கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். நீங்க சம்மதிச்சீங்கன்னா என் போன்ல இருந்து ஒரு தடவை போன் பண்ணனா அவன் கொடுத்து அனுப்புவான். தேங்க்ஸுங்கய்யா. மகேஷ், தோ 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 வந்துட்டேன். நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற மொபைல அங்க சாமி சார் இருப்பார்ல, அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு சாமி. ஒரே ஒரு நிமிஷம் தான், சரியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்கய்யா. அதாவது சும்மா இருக்க நேரத்தில் நான் வந்து ஏதாவது மொபைல்ல பாட்டு பாடி வீடியோவா ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மினிஸ்டர் வீட்டுல வேலை செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வந்து கொடுத்த சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலா வேலை வாங்குவாங்க நம்ம கிட்ட. அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு. அப்படி ஒரு நாள் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொபைலை வச்சு பாட்டு பாடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஹாரன் சத்தம் கேக்குது. மினிஸ்டர் வந்துட்டாரு.
அவ்வளவுதான் துபுதுபுன்னு உழுதடிச்சு ஓடி வந்துட்டா அங்க மொபைல் இருக்கிறதே மறந்து வாங்க வாங்க சாமி மொபைல் இருக்கிறதே அங்க மறந்துட்டேன் மொபைலுங்க. அப்புறம் போய் அந்த மொபைல் எடுத்து பார்த்தேன் கமிஷனர் ஐயா கிளம்பிட்டாங்களா? இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுவாரன் ஐயா. எடுத்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயா நான் வெளியே இருக்குங்க. மினிஸ்டரும் கைத்தடியும் பிளான் போடுறானுங்க. இது எனக்கு கிடைச்சதுதான் வாழ்க்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டம். ஐயா வணக்கம் ஐயா. வெளியே போயிட்டு மன்னிச்சிருங்க. எஸ்பி வந்தா மட்டும் வந்து சொல்லு. சரி சரிங்க. பாலு அந்த எஸ்பி போயிட்டான பாரு. போயிட்டான். ஆமா என்னண்ணே மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. இந்த நாதேரி முருகேசன் நம்ம கட்சிக்குள்ளே இருந்துன்னு எதிர்கட்சிக்கு வேலை செய்து என் தாலியா இருக்கிறான். உங்க தம்பி முருகேசனா? அவன் தான் இத்தனை வருஷமா நான் வச்சிருந்தவள அவன் ஓட்டிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு வருது பாரு. கேவலம் பாருங்க. அந்த எச்சக்கலை நாய் காலங்காத்தால வாக்கிங் போகும்போது அந்த இடத்துலயே கல்ல போட்டு நாஸ்தி பண்ணி சாவடிக்கும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு மீட்டிங் போங்க. பக்காவா செய்வாளே, மிஸ் ஆயிடக்கூடாது. சொல்லுங்க விஜயகுமார். டிசி சார், மினிஸ்டர் கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணுங்க, உடனடியா அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் நீங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க சார். அவன் ஒரு மனு கொடுத்திருக்கான், அதை மினிஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான். சார் அவர் அந்த மனுவை பார்த்துட்டு தான் சார் அவனை மன்னிச்சு ரிலீஸ் பண்ண சொல்றாரு. இதெல்லாம் மேலெடுத்து மேட்ரு, புரிஞ்சுக்கங்க. புரிய வச்சது ரொம்ப தேங்க்ஸ் விஜயகுமார் சார். போலீஸ் என்ன நெருங்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் மனுவை மினிஸ்டருக்கு அனுப்புனேன். சார் அவனை அனுப்பி தொலைங்க சார் முதல்ல. இதுல இன்னொரு காப்பி எடுத்து நான் என்னோட தோஸ்து கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த மினிஸ்டரால என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன், அடுத்த 1 மணி நேரத்துல இது எல்லா சேனல்லயும் வந்துரும்னு ஒரு எச்சரிக்கையை ரொம்ப தாழ்மையோட நான் மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சேன். அதனாலதான் அவரு பெருந்தன்மையோட என்ன மன்னிச்சு விட்டுருக்காரு. பிரில்லியன்ட்யா. சரி மாசிலாமணி, உன் பையனோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு என்ன பண்ணுவ? மாசிலாமணி மட்டுமே உயிரோட இருந்தா போதும் சார். இந்த தண்ணியில விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு வாயோட வாய் வச்சு ஊதி அந்த மாதிரி மூச்சை மட்டுமே கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திடுவேன் சார். சார் எதுக்கு சார்? வச்சுக்க, அதுல உன் பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. இப்பதான் சார் காந்தியோட சிரிப்புல அர்த்தமே மாறி இருக்கு. மாசி மாசி, நான் பாத்தியா, நீ வர வரைக்கும் நான் அழுவாமலே இருந்தேன். நேத்தெல்லாம் எனக்கு ஜுரம் அடிச்சது. ஐ, அம்மா பொம்மைய சரி பண்ணிட்டியா? என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. மாசி, மம்மி எப்போ வரும்? மம்மி வராது, நாம தான் போகணும். பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கிக்கிட்டு. அங்க பீச் இருக்குமா? இதை விட பெரிய பீச் இருக்கும். ஐ, அப்ப அங்க நம்ம ஜாலியா காத்தாடி விடலாம்ல? விடலாமே. இப்ப நீ ஒண்ணு மேல் கையெல்லாம் பிடிக்க வேணாம், நானே ஒண்டியா விடுவேன். இப்ப நீ என்ன விட இல்ல நல்லா காத்தாடி விடுற. இங்கே எவ்வளவு ஹைட்டா விடுற பாரு. ஐயா, இதெல்லாம் ஒரு ஹைட்டா? நான் ஏரோப்ளேன் நைட்டுக்கு விடுவேன். பாத்து. மகேஷே, செம்மையா காத்தடிக்குது. விட்டுருவா, இப்ப காத்தாடி விட்டுருவா. சொல்லு, சீக்கிரம் சொல்லு மகேஷே. மாசி, அவசரப்படாத, நான் சொல்லும் போது விட. நேரண்டா. ரெடியா ரெடியா. சரிடா. ஏன்னா சொந்த தம்பின்னு கூட பார்க்காம போட்டுதல சொன்ன நீங்க, அதே மாதிரி அந்த மாசிலாமணியையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைக்கோ கொலகாரன் லிஸ்ட்ல சேர்த்துட்டா என்ன? டேய், அவனை க்ளோஸ் பண்ணா அவன் தோஸ்துகிட்ட இருக்கிற பென் டிரைவ் நம்ம வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிடும். அவன் பேர் நான் சொன்னேன் மாசிலாமணி. அவன் தப்பான ஆளா இருந்தா அந்த பென் டிரைவ் வச்சு நேரம் நம்மகிட்ட துட்டா காந்திருப்பானே. ஆமா, பாவம் அவனே ஒரு புள்ள பூச்சி, ஏதோ அவன் சேஃப்டிக்காக வச்சிருப்பான்.
மீறி வாழாட்டினா எப்படின்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா? என்ன சொல்ற? சொல்றதுல என்னன்னா இருக்கு, நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. ரிஸ்க் எடுத்து செய்யறது நான் தானே. ஏச்சா நல்லா செஞ்ச நீ. ஒருத்தனை போட்டு வாடானா அங்க உன் செருப்பையும் விட்டு வந்துட்ட. மிஸ் ஆயிடுச்சுண்ணே. அந்த ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காமிச்சிட்டான் பத்தியா? முதல்ல உன்னை பொலி போட்டு அதை அந்த மாசிலாமணி லிஸ்ட்ல சேர்த்துற போறேன் பாரு.